யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் என்ன அடையான், தாகமே அடைய மாட்டானா. அது என்னங்க அது? எதை குடிச்சா தாகமே வராதுன்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, சொல்லுங்க ஜீவ தண்ணீர். சொல்லுங்க ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீராகிய ஆண்டவர் இயேசுவை ஒரு மனுஷன் பருகினால் இந்த தெய்வத்தை தேடலாமா அந்த தெய்வத்தை தேடலாமா என்ற தேடுதல் வராது. ஏன்னா அவங்க தாகம் என்ன செஞ்சிடும், இயேசு ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவங்களுடைய வாழ்க்கையில தாகம் தீர்ந்து விடும். இங்க போலாமா அங்க போலாமா, இதுல தேடலாமா அதுல தேடலாமான்னு சொல்லி எதையும் தேட மனசு வராது. ஏன்னா இயேசுவாகிய நித்திய ஜீவனை கொடுத்த ஆண்டவரிடத்திலே வந்த எந்த மனுஷனுக்கு என்ன செஞ்சிடும், தாகம் தீர்ந்து விடும். இயேசு இடத்துல வந்தா பசியே வராதுன்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவ அப்பம்னா நம்முடைய வாழ்க்கைக்குரிய அப்பம் யாரு தான்? ஆண்டவர் இயேசு. இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றீங்க? 2 வேளையோ 3 வேளையோ 4 வேளையோ 5 வேளையோ 6 வேளையோ சாப்பிட்றவங்களும் உண்டு. சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு, இந்த செத்து போய் மண்ணுக்குள்ள புதைக்கிற சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு. ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? நீங்க எத்தனை பேரா இருக்கிறீங்க? 3 பேர் ஒன்னா இருக்கிறீங்க. நீங்க எந்த 3 பேர் சொல்லுங்க? ஆவி, ஆத்மா, சரீரம். சொல்லுங்க. எனக்கு ஒரு சரீரம் இருக்கிறது, எனக்குள்ளே ஒரு ஆத்மா ஒரு ஆவி இருக்கிறது. ஆமென். விளங்குதா? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. இப்ப நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்? இப்போ சரீரத்துக்கிட்ட பேசல, 3ஐயும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கிறேன். இப்போ பிரதர் முத்துக்குமாரன் சொன்னா அவருடைய ஆவி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். முத்துக்குமாரன்னா யாரு? ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் சேர்த்துதான் என்னது. இப்ப முத்துக்குமாரன் செத்து போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற ஆவி வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். விளங்குச்சா? அதனால தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆவியா இருக்கிறீங்க. அதனால தேவன் ஆவியா இருக்கிறதுனால ஆவிக்குரிய மனுஷனிடத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். விளங்குச்சா உங்களுக்கு? தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறதுனால யார்கிட்ட கர்த்தர் பேசுறார்? ஜென்ம சுபாவமான மனுஷன் கிட்ட பேசினா அவங்களுக்கு புரியாது நான் என்ன பேசுறேன்னு. ஆவிக்குரிய மனுஷனிடத்துல பேசினா மட்டும்தான் என்ன செய்யும், புரியும். ஏன்னா வேதத்துல ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். அப்ப ஆண்டவர் இயேசுவிடத்துல ஒரு மனுஷன் வந்துட்டான்னா அவனுடைய ஆவிக்கு என்ன செய்யாது, அதுக்கப்புறம் பசியே வராது. இன்னும் இங்க போலாமா அங்க போலாமா, எங்க போனா சந்தோஷம் வரும் திருப்தி வரும்னு தேடுகிற தேடல் இயேசுவை கண்டுபிடித்தால் நின்று போய்விடும். ஏனென்றால் இயேசுதான் யாரு? ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு கிறிஸ்து யாரு? ஜீவனானவர். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது ஜீவன் 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 சொல்லிட்டே சுத்திட்டு தெரியல. ஆனா என்ன செஞ்சாரு? ஜீவனை வெளிப்படுத்தி கொண்டே போனார். கண்ணு தெரியலையா? இந்த கண்ணு பிடி, உன்னால் நடக்க முடியலையா? இந்த நட பிடி. ஜீவனை கொடுத்து கொண்டு போனார். மரணத்தை கொடுக்கல. ஜீவன் யாரு? இயேசு. ஜீவன் யாருங்க? ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துதர்க்கணங்கள் போற்றும் தேவனவரே. துதி மத்தியில் வாசம் செய்யும் துதர்க்கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் பிள்ளைகளின் தேவனவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்துவோம்.
அவர் எந்தன் சங்கி ஆனவர். ஆண்டவர் இயேசு ஜீவன் 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 சொல்லிட்டே சுத்திட்டு தெரியல. ஆனா போன இடத்துல என்ன பண்ணாரு? ஜீவனை வெளிப்படுத்தி கொண்டே போனார். ஆகவே இயேசுவிடத்துல வந்தா ஜீவன் மட்டும் உண்டு. இயேசுவிடத்துல அழிவோ மரணமோ கிடையாது. ஆமென். இயேசுவிடத்துல எத்தனை பேர் வந்துட்டீங்க? அவரிடத்துல வந்தா என்ன உண்டு? ஜீவன் உண்டு. உங்க சரீரத்துல கேன்சரோ ஏதோ பிரச்சனையினால செத்து கொண்டிருந்தால் இப்பொழுது கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போகிறோம். ஆகவே உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஜீவன் உண்டாகும். இயேசுவாகிய ஜீவனை சாப்பிட்டால் என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்குமா? மரணம் கிடைக்குமா? ஜீவன் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். எல்லாரும் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. இயேசுவாகிய அப்பத்தை புசித்தால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஜீவன் உண்டாகும். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அதனால பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya. ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லி, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பலவீனத்திற்காக, தரித்திரத்துக்காக இயேசு மரித்தார் என்று சொல்லி அவருடைய சரீரத்தை நிதானித்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களுக்கு ஆரோக்கியமும் ஜீவனும் பலனும் அடைவார்கள். ஹalleluya. பெற்றுக்கொண்டீங்களா? எல்லாரும் நாம் எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய இரத்தத்தை எல்லாரும் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லி எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தை. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்துக்கு நன்றி சொல்லுங்க. 5. There is a fountain filled with blood drawn from Emmanuel's vein, and sinners plunge beneath that flood, lose all their guilty stains, lose all their guilty stains, lose all their guilty stains, and sinners plunge beneath that flood, lose all their guilty stains. இருங்க தமிழ்ல பாடணுமா? இருங்க தமிழ்ல பாடுறேன். இம்மானுவேலின் இரத்தத்தால் நீரைந்த ஊற்றுண்டே, பாவம் நீங்கும் மதின் நீவீர் தியாகுமே, நீவீர் தியாகுமே, நீவீர் தியாகுமே. பாவம் நீங்கும் மதினால் நீ வீர்த்தி ஆகுமே. மாப்பாவியான கள்ளனும் அவ்வூற்றில் மூழ்கினான், மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான், பூரித்தான் அடைந்து மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான். அவ்வா
நானும் இயேசுவா விமோசனம் பெற்றேன். என் பாவம் நீங்கி போனதான் ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன். என் பாவம் நீங்கி போனதான் ஓயாமல் பாடுவேன். ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய இரத்தத்தை பானம் பண்ணலாம். வேத வசனத்தை பார்க்கலாமா? இன்னைக்குரிய வேத வசனத்தை பார்க்கலாம். எத்தனை பேர், how many of you are ready to receive the word of God? வேத வசனத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பெற்றுக்கொள்ள ரெடியா? வேத வசனத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? வேத வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 3:6 தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் என்ன செய்தார்கள்? ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அது என்ன ஞான ஸ்நானம் சொல்லி லூக்கா 3:6 போட்டிருக்குது. பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம். சொல்லுங்க, ஞான ஸ்நானம். உங்களுக்கு எனக்கும் ஒரு ஞான ஸ்நானத்தை சொல்லி கொடுத்தாங்க. என்ன ஞான ஸ்நானம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற ஞான ஸ்நானத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா ஒரு ஞான ஸ்நானத்தை சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு அந்த ஞான ஸ்நானம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். தண்ணீர்ல மூழ்கி எடுக்கிற ஞான ஸ்நானத்தை சொல்லி கொடுத்தாங்க. லூக்கா 3:7 இருக்குது, படிங்க. தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை கேட்டவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். அதிலேயே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கொஞ்சம் மேல படிங்க. யோர்தான் நதிக்கு அப்புறம் தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். கவனிக்கிறீங்களா? பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் எல்லாரும் பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரே ஒரு இடத்துல மத்தேயுல சொல்லியிருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எல்லா இடத்துல என்னன்னு போட்டிருக்கு? இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த சப்ஜெக்டை பத்தி நான் பேசுறதுக்கு வரல, டாக்டரின் பேச வரல. இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? எல்லாரும் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. நீங்க எந்த நாமத்தில் எடுத்தீங்களோ அதை பத்தி பேசல. பாவ மன்னிப்புக்காக தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. இன்னொரு ஞானஸ்நானம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஞானஸ்நானம் தெரியுமா? எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு என்ன ஞானஸ்நானம் கொடுப்பார்? பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும். சொல்லுங்க, என்ன ஞானஸ்நானம்? எத்தனை பேர் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்க? அக்கினி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்க? வேதத்துல 2 விதமான ஞானஸ்நானம் இருக்குது. மனம் திரும்புதலுக்கேற்ற தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம் வேற. அடுத்து இன்னொரு ஞானஸ்நானம் இருக்குது. அந்த ஞானஸ்நானத்தை வேதத்துல இருந்தே படிச்சிருங்களேன். ஜான் 1:33 படிங்க. இப்போ, நானும் இதை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்தாவியினாலும் அவரே பரிசுத்தாவியினால என்ன கொடுக்கிறார்? ஞானஸ்நானம் கொடுக்கிறார். கவனிக்கிறீங்களா? தண்ணியில மூழ்கி எடுக்கிறது ஒரு ஞானஸ்நானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணியில மூழ்கிட்டீங்க. அதே போல பரிசுத்தாவின் ஞானஸ்நானம்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தாவில மூழ்கிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டீங்க? இதை பத்தி யாருமே பிரசங்கம் பண்ண மாதிரி நான் இது வரைக்கும் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் வேணுமா வேண்டாமா? சபை ஆரம்பிச்சதே எப்பதான் ஆரம்பிச்சது? லூக்கா 24 கடைசி வசனத்தை படிங்க. அங்க
இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால சொன்னார். லூக்கா 24 கடைசி வசனத்துல, அங்க கடைசி ஒரு 2-3 வசனத்துல, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். கவனிக்கிறீங்களா? பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை சிங்குலர்ல போட்டிருக்குது. பிதா, the promise of the father. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2000க்கு மேல வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனா ஸ்பெஷலா இயேசு ஒன்னை பத்தி சொல்றார். இப்ப படிங்க மறுபடி. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். கவனிக்கிறீங்களா? உன்னதத்திலிருந்து, from the you must be clothed from the power on high. அதாவது உன்னதத்திலிருந்து வருகிற பெலன் என்றும் சட்டையை நீங்கள் தரித்துக் கொள்ளும் வரைக்கும். சொல்லுங்க, பெலன் என்னும் ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, பெலன் என்னும் ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். பெலன் என்னும் ஆடைனா இங்க என்னன்னு போட்டிருக்குது? எந்த பெலனை பத்தி ஆண்டவர் பேசுறாரு? அப்போஸ்தலர் 1:8 போட்டிருக்குது. நீங்க எடுக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்து 4 சுவருக்குள்ள குதிப்பீங்கன்னு போடல. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க என்ன செய்வீர்கள்? You shall receive strength when the Holy Ghost comes upon you. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு போய் சாட்சி சொல்லுவீர்கள் போட்டிருக்குதா? அப்ப அந்த உன்னதத்தின் பலன் எங்க? ஹலோ, உங்க வாழ்க்கையில அந்த உன்னதத்தின் பலன் எங்க? ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலும் என்ன செய்வான்? விசுவாசிக்கிறவன் தாகம் அடையான்னா என்ன அர்த்தம்? எங்க பிசாச துரத்தனா ஆண்டவர் இயேசு சொன்னார், அந்த பிசாசு என்ன செய்யுமா? வறண்ட நிலங்களில் சுற்றி அலையுமா. பிசாசுக்கு கிடைச்ச இடம் என்னது? வறண்ட நிலம். ஆனா அவர் ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கு கிடைச்சது என்னது? ஜீவ தண்ணீர். சொல்லுங்க, என்னது? எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு தடவை கேட்டா பத்தாது. என்னைக்கோ ஒரு நாள் இந்த போல செய்தியெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு தடவை கேட்டா நிச்சயமா பத்தாது. பிசாசு ஒருத்தனை விட்டு போச்சுன்னா வறண்ட நிலத்துல சுத்துமா. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் என்ன செய்யான்? தாகமடையான். கவனிக்கிறீங்களா? பன்னிக்கு கூட கொஞ்சம் அறிவு வந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் கவனமா கேளுங்க, அப்பதான் புரியும். இயேசு ஒருத்தன் மேல இருந்த பிசாசை துரத்தினார். அந்த பிசாசு என்ன கேட்டுச்சு? என்ன வேற எங்கன்னா துரத்திட்டாத, எங்க அனுப்பு? பன்னிக்குள்ள அனுப்புன்னு. அந்த பன்னி என்ன கேட்டுச்சு? பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆகணும்னா என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் துரத்துனா பிசாசு எங்க போவோம்? வறண்ட நிலத்துல போவோம். ஆனா பன்னிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது? தண்ணிக்குள்ள போனோம். பிசாசுக்கு என்ன பிடிக்காது? ஜீவ தண்ணீர் பிடிக்காது. சொல்லுங்க, பிசாசுக்கு என்ன பிடிக்காது? ஜீவ தண்ணீர் இருக்குதா அவங்க கிட்ட? பெற்றுக்கொண்டீங்களா? பிசாசுக்கு என்ன பிடிக்காது? பன்னிக்கு தெரிஞ்சது. யாரு? பிசாச துரத்தனா எங்க போச்சு? பன்னிக்குள்ள போயிடுச்சு. பன்னிங்களா மொத்தமா எங்க போச்சு? தண்ணிக்குள்ள போச்சு. ஏன்னா தண்ணிக்குள்ள எவன் வரமாட்டான்? பிசாசு வரமாட்டான். ஏன்னா ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? பிசாச துரத்தினா வறண்ட நிலத்துல போய் சுத்திக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஜீவ தண்ணீர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் தாகமடையான். என்னை விசுவாசிக்கிறவன். ஆண்டவர் இயேசுவிடத்துல வந்துட்டா பசி வராது. ஆண்டவர் இயேசுவிடத்துல வந்துட்டா என்ன வராது? விசுவாசிச்சா தாகம் வராது. ஏன்னா யோவான் 7:37-38 ஆண்டவர் சொன்னார், பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு எழுந்து நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். மறுபடியும் சொல்லுங்க, ஒருவன் தாகமாயிருந்தால். சொல்லுங்க, ஒருவன் தாகமாயிருந்தால். எதுக்கு தாகமாயிருந்தா?
கவனிக்கிறீங்களா? இந்த தமிழ்நாட்டில் அநேக போதகர்கள் பிரசங்கிமார்களுக்கு என்ன கிடையாது? ஜீவ தண்ணீரே கிடையாது, பரிசுத்தாவியே கிடையாது. வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண புறப்பட்டு போயிருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? பரிசுத்தாவி இல்லாம நீ பிரசங்கம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? நம்ம ஊர்ல தினகரன், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயான்னு ஒருத்தர் இருந்தாரு. அதை தெரியாத ஆளுங்களே கிடையாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பரிசுத்தாவியினால ஆண்டவரே என்ன நிரப்பல்னா நான் போய் ட்ரெயின்ல போய் தலையை கொடுத்து செத்துருவேன்னு சொல்லி அப்படி அவ்வளவு தாகமா கேட்டு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கேட்டு வாங்கினவர். கவனிக்கிறீங்களா? யாரு? டிஜிஎஸ் தினகரன் என்றவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரே என்ன செய்யணும்? பரிசுத்தாவியினால நிரப்பணும்னு கேட்கல. ஐ வாண்ட் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எனக்கு என்ன வேணும்? பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானம் வேணும் அப்படின்னு கேட்டு ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொண்டு இரவெல்லாம் மணிக்கணக்கா உட்கார்ந்து என்ன செய்வாரு? அந்நிய பாஷை அபிஷேகத்துல பேசி ஜெபம் பண்ணி மேடைக்கு வந்து நின்னா பேரை சொல்லுவாரு, பேய் ஓடும், எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனா அவர் என்ன செய்யல? வெளியே சொல்லி கொடுக்காம போயிட்டாரு. என்ன சொல்லி கொடுக்காம போனாரு? நீ அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறாம ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி கொடுக்காம அவங்க எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தை சொல்றதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன செய்யல? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லல. ஆனா சொன்னாங்க. எங்க சொன்னாங்க தெரியுமா? 10 நாள் பவர் மினிஸ்ட்ரின்னு ஒண்ணு நடத்தினாங்க. பவர் மினிஸ்ட்ரின்னு சொல்லி எப்படி இந்த வல்லமெல்லாம் செயல்படுதுன்னு இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்களுக்காக 10 நாள் பவர் மினிஸ்ட்ரி நடத்தினாங்க. அந்த பவர் மினிஸ்ட்ரிக்கு போன ஆள் தான் யாரு? நம்ம டாக்டர் ஜான் சாலமன், ஜட்சன் ஆபிரகாம், இந்த தினகரனை போல தலையாட்டி கண்ணை ஆட்டி பேசுறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் இந்த பவர் மினிஸ்ட்ரிக்கு போன ஆளுங்க. அந்த பவர் மினிஸ்ட்ரியில போனா என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? பவர் மினிஸ்ட்ரியில போனா ஒரு சின்ன சின்ன ஓலை குடிசையா, ஒரு 7 ஓலை குடிசை இல்ல ஒரு 10 ஓலை குடிசை கட்டி வச்சிருப்பாங்க. இந்த பவர் மினிஸ்ட்ரிக்கு போறவங்க என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்குள்ள போயிட்டு காலையில ஒரு 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசணும், மதியம் 2 மணி நேரம், நைட்டு ஒரு 2 மணி நேரம் போய் உள்ள என்ன செய்யணும்? பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தினால நிரம்பி ஜீவ தண்ணீரால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசணும்னு அந்த சிடி எல்லாம் நான் வாங்கி வச்சு கேட்டுட்டு தான் சொல்றேன். வேணும்னா ஜீசஸ் கால்ஸ் ஆபீஸ்ல போய் பவர் மினிஸ்ட்ரி சிடியை வாங்கி கேட்டுக்குங்க வேணும்னா. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அந்நிய பாஷை பேசி பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தினாலதான் நான் இப்படி வல்லமையா ஊழியம் செய்யறேன்றத சொல்லாம மறைச்சிட்டு ஒளிஞ்சு போயிட்டாங்க அவங்க எல்லாரும். கவனிக்கிறீங்களா? நீங்களும் அப்படி தெரியாம இருக்காதீங்க. ஆனா அத தெளிவா தெரியப்படுத்தினது யார் தெரியுமா? ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவருடைய புஸ்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா அதுல இருக்குது, பரிசுத்தாவினால பரிசுத்தாவின் வரம் என்று பெற்றுக்கொள்றது, அந்நிய பாஷை வரம் என்று பெற்றுக்கொள்றது வேற. அடுத்தது என்னது? பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானம் என்பது வேறே என்பதை தெளிவாக சொல்லி கொடுத்து, ஸ்மித் விகில்ஸ்வர்த் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்சு பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும் போது 14-15 பேருக்கு மேல செத்த ஆளை என்ன பண்ணிருக்கிறாரு? உயிரோட எழுப்பி இருக்கிறார். யாரு? ஸ்மித் விகில்ஸ்வர்த். அந்த மனுஷன் தான் உண்மையை புஸ்தகத்துல எழுதி வச்சுட்டு போனான். அந்த மனுஷன் தான் என்ன எழுதி இருக்கிறார் தெரியுமா? நான் இவ்வளவு பெரிய அற்புதம் அடையாளம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு முதல்ல தேவாலயத்துக்கு சென்று வேத புஸ்தகத்தை படிச்சார். என்ன படிச்சாரு? லூக்கா 4:18 படிச்சார். இயேசு லூக்கா 4:18 படிச்சு என்னன்னு சொன்னாரு? The spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் இன்று நிறைவேறிற்று என்று இயேசு சொன்னார். அப்ப இயேசு எந்த பலத்துல இயேசு எந்த பலத்துல ஊழியம் செஞ்சாரு? பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தினாலதான் இயேசு என்ன செஞ்சாரு? ஊழியம் செஞ்சார். ஜீசஸ் வாஸ் பேப்டைஸ்ட் இன் தி ஹோலி ஸ்பிரிட். இயேசு என்ன செஞ்சாரு? ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது என்ன செய்தார்? பரிசுத்தாவியானவர் என்ன செய்தார்? புறாவை போல் அவர் மேல் என்ன செய்தார்? வந்து இறங்கினார். அதனால இயேசுவின் மேல் இறங்கின அந்த பரிசுத்தாவியானவர் உங்க மேல இறங்கினா நீங்களும் நானும் வல்லமை இல்லாதவங்களா இருக்க முடியாது. அந்த வல்லமை எப்படி செயல்பட்டதுன்னு படிங்க. லூக்கா 4:18 இருக்குது, படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும்,
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்கிற எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. கவனிக்கிறீங்களா? சும்மா மடமடன்னு வந்து ஏதோ 4 பிரசங்கத்தை பண்ணார், 4 வசனத்தை கேட்டு போனேன்னு கேட்டு போகாதீங்க. நீங்க உஷாரான ஸ்மார்ட்டான ஆளா இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு பேடை கொண்டு வந்து பேனா வச்சு எழுதுவீங்க. ஏன்னா இதெல்லாம் சும்மா சாதாரண வசனங்கள் இல்லை. இது என்ன வசனம்? ஜீவ வார்த்தைகள். உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஜீவன், உங்களுக்குள்ளே உங்க சரீரத்துல கிரியை செய்கிற மரணத்தை பத்தி பேசல. உங்கள் சரீரத்துல என்ன கிரியை செய்யணும்? மரணம் கிரியை செய்யணுமா, ஜீவன் கிரியை செய்யணுமா? ஜீவனாகி அந்த ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். In him was life and that life was manifested unto men என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவாவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த ஜீவனை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜீவன் வேணுமா, மரணம் வேணுமா? என்னங்க வேணும் உங்களுக்கு? வேணுமா வேணுமா? ஜீவன் வேணுமா, சாவு வேணுமா? என்னங்க வேணும்? யாரா தூங்கிட்டு இருந்தாங்கன்னா பிடிச்சி உலுக்கி கேளுங்க, ஜீவன் வேணுமா சாவு வேணுமா அப்படின்னு சொல்லி. இங்க என் பிரசங்கத்துல யாரும் தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன வேணும் சொல்லுங்க? ஜீவன் வேணுமா இல்ல செத்து கீழே விழ போறீங்களா? உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஜீவ ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் யாரு? பிந்தினாதான் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். கிறிஸ்து இயேசுவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில். நீங்கள் நானும் பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வது ரொம்ப 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 முக்கியம். ஹல்லேலூயா. யாருக்கு அதை கொடுப்பாரு? தாகம் உள்ளவர்களுக்கு. இப்பதான் படிச்சோம் யோவான் 7:37-38. பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு எழுந்து நின்று ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். Come and drink from me. இயேசுவிடத்துல வந்து எத்தனை பேர் ஜீவ ஆவியானவரால் தாகம் தீர்க்கப்பட விரும்புறீங்க? தாகமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வேணும் வேணும் வேணும். என்ன வேணும்? ஜீவன் வேணும், ஜீவ தண்ணீர் வேணும். ஜீவன் வேணுமா, அழிவு வேணுமா? என்னங்க வேணும்? அந்த ஜீவன் எங்க இருக்குது பாத்திரலாமா? கொஞ்சம் வேதத்துல எங்க முதல்ல வேதத்துல இருக்குது. நம்ம தமிழ் பைபிள்ல அவ்வளவு தெளிவா எனக்கு படிச்சு கண்டுபிடிக்க என்னால முடியல. அதனால இங்கிலீஷ் பைபிள்ல கையோட தூக்கிட்டு வந்துட்டேன் நான். என்ன தெரியுமா போட்டிருக்கு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்குது பாருங்க. ஜீசஸ் both he began to do and to teach. அது தமிழ்ல என்ன போட்டிருக்கு தெரியல. both he began to teach and to do. சொல்லுங்க teach, சொல்லுங்க teach and do. இயேசு என்ன பண்ணாரு? டீச்சும் பண்ணாரு, அடுத்து என்ன செஞ்சாரு? செய்யவும் செஞ்சாரு. தமிழ்ல போதித்தார், திருஷ்டாந்தப்படுத்தினார் என்னமோ போட்டிருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது, தமிழ்ல அது என்னன்னு சொல்றது தெரியல. both he began to teach and to do. ஆண்டவர் இயேசு பிரசங்கமும் பண்ணார், செய்யவும் செஞ்சார். என்ன செஞ்சாரு? ஜீவனை கொடுத்து அற்புதம் செஞ்சார். ஆமென். அதனால வெறும் பிரசங்கம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. பிரசங்கத்தோட என்ன உண்டு? யூ cannot separate gospel and power. அதனாலதான் ரோமர் 1:16 என்ன போட்டிருக்குது? gospel is power. சொல்லுங்க. அப்போ காஸ்பலையும் பவரையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அப்போ பவர் இல்லைன்னா கேளுங்க. தினகரன் ஐயா கேட்டார்ல, பவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இல்ல நான் செத்து போறேன்னு சொன்னார் அவரு. கேட்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நீங்க போய் செத்து போறேன்னு சொல்ல வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் என்னை நிரப்பும், எப்படி இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றதுன்னு சொல்றது சொல்லி மடமட தெளிவா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் விளக்கமா கத்து கொடுத்துட்றேன். விளங்குதா? அதனால நீங்க நான் போய் செத்துடுறேன் எனக்கு கொடுன்னு கேட்க வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் ஞானஸ்நானம், உம்முடைய பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தினால் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு என்ன செய்து கொள்ளுங்கள்? எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். பாத்திரலாமா வேதத்துல மடமடன் வசனத்தை? வாங்க இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்த போது, எழுதுறவங்க எழுதிக்கிடுங்க, இல்ல இதை காப்பி பண்ணி மறுபடி கேளுங்க. பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். கவனிக்கிறீங்களா? பெந்தேகோஸ்தேன்னு ஒரு நாள் வந்துச்சு. அன்னைக்கு என்ன பண்ணாங்க?
எல்லாரும் 120 பேர் இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகம் போயிட்டாரு. அப்போ இவங்க சிறு கூட்டமாக, இப்போ லூக்கா 24 கடைசியில் படித்தோம். என்ன படித்தோம்? பிதாவானவர் அனுப்புகிற வாக்கு தத்தம் நிறைவேற வரைக்கும் நீங்கள் எங்கும் பிரசங்கம் பண்ண போகாதீங்க, காத்துருங்கன்னு சொல்லி இயேசு சொன்னார். லூக்கா 24 கடைசியில் இப்போ படித்தோம். இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? பிதாவினுடைய வாக்கு தத்தம் நிறைவேற. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எதுக்காக? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் இல்லாம நான் ஊழியம் செஞ்சு பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி பிரயோஜனமே இல்லை. அதனால உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? பரிசுத்தாவி மட்டும் இல்ல, பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். மறந்துடாதீங்க. என்ன வேணும்? இதை பத்தி யாருமே சொல்லி கொடுக்கலங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு எனக்கும்? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அதை பத்தி போட்டிருக்குது பாருங்க. லூக் 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது. இந்த இடத்துல என்னது? பரிசுத்தாவி கொடுப்பதுன்னா பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ ஆண்டவர் இடத்துல கேட்டா என்ன கொடுப்பாரு? பரிசுத்தாவியை கேட்டா என்ன கொடுப்பாரு? பரிசுத்தாவியை தான் கொடுப்பாரு. அங்க பின்னால வருது என்னது? மீன் கேட்டா என்ன கொடுக்க மாட்டாரு? பரிசுத்தாவியை கேட்டா சாத்தானை கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம். மீன் கேட்டா என்ன கொடுக்க மாட்டாரு? மீனை தான் கொடுப்பாரு. முட்டையை கேட்டா தேளை கொடுக்க மாட்டாரு, பிசாசை கொடுக்க மாட்டாரு. ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்டா உங்களை எதனால நிரப்புவாரு? பரிசுத்தாவியினால நிரப்புவார். பரிசுத்தாவியினால. விளங்குதா? ஆண்டவர் இயேசுவிடத்துல என்ன ஞானஸ்நானம் கேட்கணும்? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். பரிசுத்தாவின் ஞானஸ்நானம்னா என்ன? பரிசுத்தாவின் வரம் என்றால் என்ன என்பதை தெளிவாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். 3 வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து பாடட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இயேசு சொன்ன வார்த்தை, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்தார் நற்செய்தார் நலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்தார் நற்செய்தார் நலம் அருள்வார். பரிசுத்தம் நடுவில் சொல்லி தீடும் சுத்த ஜோதி அருள்வி வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அருள்வி வேளையில் அடி கொஞ்சம் கம்மியா இதோ என் சத்தத்தை மிஞ்சி போச்சுன்னா அப்புறம் இந்த பாட்டை கேட்க முடியாது. அப்புறம் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீ தப்பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. மீன் கேட்டா என்ன கொடுப்பாரு? மீனை தான் கொடுப்பாரு. மீன் கேட்டா என்ன கொடுக்க மாட்டாரு? பாம்பை கொடுக்க மாட்டாரு. முட்டையை கேட்டா தேளை கொடுக்க மாட்டார். அப்ப ஆண்டவர் இடத்துல பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் பெறாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது வேஸ்ட். சொல்லுங்க, வேஸ்ட். என்ன வேஸ்ட்? பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் இல்லாம வேஸ்ட். பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது வேஸ்ட். ஏன்னா இவங்கெல்லாம் அற்புதம் செஞ்சாங்க பாருங்க. அவங்க கீழே இருந்து வளர்ந்தாங்க பாருங்க. டாக்டர் தினகரன் ஐயா கீழே இருந்து வளர்ந்தவர் யாரு? டாக்டர் ஜான் சாலமன். அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, தனியா போய் கேட்டு பாருங்க, எப்படி அந்த வல்லமை உங்க பிரசங்கத்துல வாழ்க்கையில கிரியை செய்துன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? நான் தினமும் 3 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசி பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லுவார். நீங்க வேணும்னா போய் ஜான் சாலமன் ஐயா கிட்ட போய் கேட்டு பாருங்க.
நான் என்ன பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் சொல்லி சொல்லுவாரு. நான் கேட்டுட்டு சொல்றேன் உங்ககிட்ட. விளங்குச்சா? தினகரன் ஐயா அவர் பேசினாரு, அவருடைய பையனுக்கு சொல்லி கொடுத்தாரு, உலகத்துக்கு சொல்லி கொடுக்கல. அதனால நீங்க தெரியாம இருக்காதீங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம். பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்துல நிரம்பி இரவெல்லாம் உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசி ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ணிட்டு ரகசியத்தை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க. அதனால ரகசியம் தெரியாமலே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ரகசியம் எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்க மூடி வைக்க முடியும்? மறைக்க முடியாது. ஏன்னா வேதத்துல தானே இருக்குது ரகசியம். எல்லாமே எங்க இருக்குது? பரிசுத்த வேத புஸ்தகத்துல இருக்குது. ஏன்னா பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்பி ஆண்டவர் சமூகத்துல நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்களோ, எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்துல பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது, கொஞ்சம் அதை பொறுமையாவே உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்கிறேன். பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க. அப்பொழுது பலத்த முழக்கம் போல ஒரு காற்று அடிச்சு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எங்க இது பெந்தேகோஸ்தே நாள்ல மட்டும் நடந்ததுன்னு நினைக்காதீங்க. 2004 2005 இங்க வால்பாறையில முடிசன் சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது. அந்த இடத்துல 3 நாள் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் அந்த கன்வென்ஷன்ல போய் முதல் நாள் முடிச்சு லூக்கா 4:18 படிச்சு பிரசங்கம் பண்ணிட்டு, இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு, கர்த்தருடைய வல்லமை இப்போ உங்களை தொட போகுதுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். இந்த பலத்த முழக்கம் போல ஒரு காற்று, சும்முன்னு ஒரு சத்தம் வந்தது. அந்த சர்ச்சில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் பயங்கர சத்தமா அந்நிய பாஷையில மடமடன் எல்லாரும் பேச ஆரம்பிச்சா அன்னைக்கு எல்லாரும் பரிசுத்தாவியானவர் நிரப்பினாரு. எல்லாரும் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. அன்னைக்கு வந்த எல்லாரும் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஆல்மோஸ்ட் அங்க வந்திருக்கிற எல்லாருமே சுகமாயி போனாங்க. சர்ச்சை முடிஞ்ச உடனே அங்க அந்த அங்கி போட்ட ஐயர்கிட்ட கேட்டேன், என்னையா இவ்வளோ வல்லமையா எல்லாரும் ஜெபம் பண்றாங்களே, எப்பயுமே இப்படிதான் நடக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல இன்னைக்குதான் முதல் தடவைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பெந்தேகோஸ்தே நாள்ல நிரப்பினது போல பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, இங்கே நிரப்பி இருக்கிறாருன்னு சொல்லி நான் என் கண்ணால நேர்ல பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். இந்த பரிசுத்தாவியினால எல்லாரும் நிரப்பப்பட்டாங்க. அப்பொழுது அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டது. இது நடந்தத உடனே பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் பண்ணாரு? 17ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. 16ஆம் வசனத்தை படிக்கிறேன். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 2:17 படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும், குமாரர் மட்டும் இல்ல குமாரத்திகளும் என்ன செய்வார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்கன்னா என்ன உண்டு? தரிசனமும் உண்டு. உங்கள் வாலிபர்கள் என்ன செய்வார்கள்? தரிசனம் காண்பார்கள். நீங்க எல்லாரும் தாகத்தோடு என்ன நிரப்புன்னு சொல்லி பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் வேணும்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிரப்புவாரு. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு போட்டிருக்குது? தரிசனங்கள் கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் மூப்பர் சொப்பனம் காண்பார்கள். 19 உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாள பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் என்ன செய்வேன்? காட்டுவேன். கவனிக்கிறீங்களா? அதாவது சபைக்குள்ள வந்துட்டு அந்நிய பாஷை பேசி குதிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. உங்க வீடுகள்ல பல மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல அக்கினியால அபிஷேகத்தினால நிரம்பி வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? கர்த்தரை ஆராதிக்கும் போது என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி போட்டிருக்குது. அற்புதங்களையும் தாள பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். அப்போ நீங்க எல்லாரும் தாகத்தோடு வந்து அக்கினி அபிஷேகத்தினால நிரம்பி ஆராதனை செஞ்சீங்கன்னா இந்த இடத்துல நீங்க மேகத்தையும் புகையும் இங்கே நீங்கள் பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. இங்க நடக்குது, இந்த உலகத்துல நடக்குது நிறைய சபைகள்ல. அது நம்முடைய சபையில என்ன செய்யும், நடக்கும். நீங்க எல்லாரும் ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, திடீர்னு இந்த இடத்துல ஒரு மேகம் வந்ததுன்னா அப்புறம் எல்லாரும் கைத்தட்டி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன செய்வேன், அதிசயங்களை காட்டுவேன் என்று சொன்னார். அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய நிறைய பலர் பலவிதமான அதிசயங்களை பார்க்கறாங்க. என்ன நடக்குது, ஆண்டவர் என்ன செய்யறார், நிறைய பேருடைய பைபிள்ல கோல்டு டஸ்ட் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. பலவிதமான அதிசயங்களை காட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு மகிமைப்படுத்தினீங்கன்னா, நான் பல முறை ஆராதிக்கும் போது அப்படி கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அப்படி சுத்தி பார்க்கறது உண்டு. ஏன்னா திடீர்னு என்ன நடக்கும், ஆண்டவருடைய மகிமையின் மேகம் என்ன செய்யும், நம்ம இருக்கிற இந்த இடத்தை என்ன செய்யும், ஆலயத்து உள்ளேயே கர்த்தர் என்ன செய்து விடுவார், தம்முடைய மகிமையை மேகமாக என்ன செய்வார், அனுப்புவார். ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், ஜீவ தண்ணீரினால் நம்மை நிரப்பி அதிசயங்களையும் அற்புதங்களையும் காட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆவியானவருடைய வல்லமையிலே நிரப்பப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர் பேசுகிறதை கேட்டு, அவங்க எல்லாம் பல பாஷைகளை பேசினாங்க. நிறைய அந்த இதை சொல்லி பிசாசு ஜனங்களை ஏமாத்தி வச்சிருக்கிறான். கவனிங்க என்னன்னு சொல்லி சொல்றேன், கவனிங்க மறுபடியும் சொல்றேன். அவங்க என்ன பண்ணாங்க, பல பாஷைகளை பேசினாங்க. இன்னைக்கு நீங்க என்ன பல பாஷைகளா பேசுறீங்கன்னு கேள்வி கேட்கறான். யாரு, அபிஷேகம் பெறாதவன், குப்பை தொட்டியில இருக்கிறவன். கவனிக்கிறீங்களா, அபிஷேகம் பெற்றவன் கேட்க மாட்டான், பெறாத குப்பை தொட்டியில இருக்கிறான் பாருங்க, அவன் கேட்பான். அன்னைக்கு அவங்க பல பாஷைகளை பேசினாங்க, நீ என்ன பாஷையா பேசுறன்னு கேட்பான். ஆனா கவனிங்க, அந்நிய பாஷை 1 கொரிந்தியர் 12 சொல்லி இருக்கிறது ஆவியின் வரங்கள், அது வேற. அடுத்தது இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் வேற. சொல்லுங்க, பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் வேறு, பரிசுத்தாவின் வரங்கள் வேறே. வரம்னா என்னது, பல பாஷைகளை பேசுறது என்னது, வரம். ஆனா பரிசுத்தாவின் ஞானஸ்நானம்ன்றது என்னது, அந்நிய பாஷையில பேசுறது. பரிசுத்தாவின் வரம்ன்றது என்னது, 9 வரங்கள் போட்டிருக்குது. ஞானத்தின் வரம், அறிவை உணர்த்தும் வசனம் 1 கொரிந்தியர் 12 இருக்குது. அற்புதங்களை செய்கிற சக்தி, அதிசயங்களை செய்கிறது, குணமாக்கிற வரம், அப்படி 12 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அங்க. அந்த வரன்றது வேற. அதை சொல்லிட்டு நீ அந்நிய பாஷை பேசினா நீ அர்த்தம் சொல்லி ஆகணும்னு சொல்லி குழப்பத்தை பண்ணி விட்டு நீ பேசவே பேசாதன்னு பிசாசு இந்த பாஷைக்கு அவ்வளவு கொடுமையா எதிர்த்து நிக்கிறான்னா, அதுக்கு நம்ம சபையில நம்பர் 1 பிளேஸ் அதுக்கு தான் உண்டு. கவனிக்கிறீங்களா, பிசாசு அதை நிறுத்தி போட்டான்னா அதை தான் முக்கியமா என்ன செய்யணும், பேசணும். ஏன்னா அந்த அந்நிய பாஷைக்கு எதிரி யாரு, பிசாசு. ஏன்னா அந்த அந்நிய பாஷையில பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்க போகிற காரியம், எதிர்காலத்து காரியம், உங்க குடும்பத்துல அப்புறம் வந்திருக்கிறவங்க குடும்பத்துல நடக்கிற எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாமே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால ஞானஸ்நானத்துல உங்களுக்கு வெளிப்படும். அதை பிசாசு மறைச்சு வச்சு ஏமாத்தி வச்சிருக்கிறான். விளங்குச்சா? சரி, இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை காமிச்சு சொல்றாங்களே, இப்போ நான் அடுத்ததுக்கு வர்றேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 17, 18, 19 படிச்சுட்டேன். இப்போ 42 படிங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும், எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படின்னா என்னதுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எங்க சபை ஆசீர்வதியும், தர்ஜீச சபை ஆசீர்வதியும், ட்ரம்ஸ் வாசிக்கிறவர் ஆசீர்வதியும், கீபோர்டு வாசிக்கிறவர் ஆசீர்வதியும், மேடையில் நிற்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், சபைக்கு வர எல்லாரையும் ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அது ஜெபம் இல்லை. ஜெபம்னா என்னது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி அவர்கள் என்ன செய்தார்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். என்ன செய்தார்கள், ஜெபத்திலே என்ன செய்தார்கள், உறுதியாய் தரித்திருந்தார்கள். எந்த ஜெபத்தில் உறுதியா தரித்திருந்தாங்க, அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்று அந்த ஜெபத்தில் எப்படி இருந்தாங்க, உறுதியாய் தரித்திருந்தார்கள். கவனிக்கிறீங்களா? ஜெபம் பண்ண வர்றதுன்றது வேற. அதை விட இனிமே என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், உபவாச ஜெபம், அந்த ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம் நடத்துறாங்க பாருங்க. அந்நிய பாஷை ஜெபம் ஏன் நடத்துறது இல்லை, பிசாசு அதை கெடுத்து வச்சுட்டான். என்ன ஜெபம் சொல்லி நடத்தணும், 3 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபம்,
அப்படின்னு சொல்லி நடத்தினா அங்க பேய் வரமாட்டான், பிசாசு வரமாட்டான், பயப்படுவான், பயந்து ஓடுவான். உங்களுக்கு எனக்கு என்ன ஜெபம் வேணும்? சொல்லுங்க, என்ன ஜெபம் வேணும்? என்ன ஜெபங்க வேணும்? அந்நிய பாஷை ஜெபம் எந்த இடத்துல? சபையிலையா இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலையா? இப்பதான் நம்ம படிச்சோம் 1 கொரிந்தியர் 14 அந்நிய பாஷை பேசணும்னா எங்க பேசு? வீட்டுல மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசுன்னு பவுல் என்ன சொன்னார்? இப்ப படிச்சமே 1 கொரிந்தியர் 14 உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன்னா பேசிக்கிட்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் அந்த மனுஷன். யாரு? பவுல் என்ற மனுஷன் பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஏன்னா அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க என்ன படிச்சீங்க? அப்போஸ்தலர் 2:42 படிச்சீங்கல்ல, 47 படிங்க. தேவனை துதித்து எப்படி துதிச்சாங்க? தோத்திரம் 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 ஆத்திரம் அவசரம் ஆமேன் அப்படி சொன்னாங்களா? துதித்து எப்படிங்க? எப்படி துதிச்சாங்க? அந்நிய பாஷையில என்ன செய்தார்கள்? துதித்து கொண்டே இருந்தார்கள். இப்ப அன்றைக்கு நம்ம பிரதர் தீரிஜேஷ் தினகரன் கற்றுக்கொண்டு வந்து பிரதர் எசேக்கியா பிரான்சிஸ் நடத்துறாரு. 10 நாள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்னு சொல்லி 10 நாளும் என்னது அவர் நடத்துற கோர்ஸ்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யணும்? தினமும் 10 நாள் வெறும் அந்நிய பாஷை பேசுறதுதான் அவர் சொல்லி கொடுக்கிறார். சரி, அவர் தான் சொல்லி கொடுக்கிறாருன்னு பார்த்தா போன வாரம் ஒரு நாள் லீவ் இருந்தது. சரி, ஒரு நாள் லீவ் இருக்குது, ஏலகிரி மலை மேல போய் உட்கார்ந்துட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன். அங்க போய் YMCAல போய் உட்கார்ந்து இருந்தா மெட்ராஸ்ல அரும்பாக்கத்துல இருந்து ஒரு சர்ச்சில் இருந்து அங்க வந்திருக்கிறாங்க ஜெபம் பண்ண. எப்ப ஜெபம் பண்ண வந்தாங்க? நாங்க எல்லாம் நைட்டு போய் தங்கி நாங்க ராத்திரி 12-1 மணிக்கு போய் அங்க போய் தங்கி படுத்து தூங்கி காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள காலையில 6 மணிக்கெல்லாம் 6 மணி 7 மணிக்கெல்லாம் எழும்பி 2 மணி நேரம் வெறும் அந்நிய பாஷையில மட்டும் கர்த்தரை என்ன செஞ்சாங்க? துதிச்சாங்க. சரி, அதோட நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா காலையில 6 மணில இருந்து ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ஒரு பிள்ளையோ வெளியே கூட வரலங்க. வெளியே கூட வரல. உள்ள அந்த ஹால்ல எல்லாரும் உள்ள போனவங்க துதித்து பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? காலையில 7 மணில இருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும். திடீர்னு ராத்திரி 7 மணிக்கு ஆமேன்னு சொல்லி முடிச்சாங்க. ரைட், இது வந்து 12 மணி நேரம் ஏதோ நடத்துறாங்கன்னு பார்த்தா 7 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷத்துல மடமட எல்லாம் உள்ள போயிடுச்சு. ஒரு ஆள் கூட வெளியே இல்லை. ஒரு ஆள் கூட வெளியே நின்று என்ன செய்யல? கதை பேசல. என்னன்னு கேட்டா அங்க இருந்து ஒரு ஆள் வந்தார் கீழே. ஏன்னா அவர் யாரா? எசேக்கியா பிரான்சிஸோட சொந்தக்கார ஒருத்தர். கீழே வந்துட்டு என்னன்னு சொன்னாரு? நாங்க வந்து என்ன செய்யறோம்? சூப்பர் நேச்சுரல் செமினார் நடத்துறோம் அப்படின்னாரு. அப்படின்னா என்னதுங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு? நாங்க என்ன செய்வோம்? பல மணி நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய ஆவியில அந்நிய பாஷையில பேசி ஆவியிலே நிறைஞ்சி ஜெபம் பண்ணி நாங்க என்ன செய்ய போறோம்? செத்த ஆள்லாம் உயிரோட எழுப்ப போறோம். இந்த வேதத்துல நடந்த அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்த எல்லா அற்புதங்களையும் நாங்க பார்க்க போறோம்னு சொல்லி மெட்ராஸ்ல அரும்பாக்கத்துல இருந்து இருக்கிற கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே தீவிரவாதிகள் எதுக்கு போயிருக்கிறாங்க? பரிசுத்தாவினால அக்கினியினால நிரம்பி துதித்து வல்லமையினால நிரப்ப பண்ணணும்னு ஒரு தீர்மானத்தோட போயிருக்கிறாங்க. அதனால ஒரு ஆள் கூட என்ன செய்யல? வெளியே எந்திரிச்சு வரல. என்னைக்கு நம்ம சபையில் அப்படிப்பட்ட ஒரு அக்கினி அபிஷேக முகாம்க்கு நீங்க எல்லாம் வர போறீங்களோ தெரியாது. எப்போ? காலையில 7ல இருந்து சாயங்காலம் 7 வரைக்கும் என்னது? பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்று அந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்பட மணிக்கணக்கிலே காத்து கொண்டிருக்க யார் காத்துக்கிட்டு இருந்தது? அப்படி பேதுரு அப்படிதான் துதிச்சாரு. சரி, நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை படிச்சீங்க. 2ஆம் அதிகாரத்தில் என்ன படிச்சோம்? ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அடுத்தது 47ஆம் வசனத்துல தேவனை துதித்து என்ன செஞ்சாங்க? 24 மணி நேரம் துதித்து கொண்டே இருந்தார்கள். அடுத்தது 3ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவாலயத்துக்குள்ள பேதுருவும் யோவானும் போனாங்க. போற வழியில ஒரு சப்பானி ஒருத்தன் இருந்தான். 40 வருஷம் சப்பானினா தேவாலயத்துக்கு போற வழியில 40 வருஷம் சப்பானி அங்க இருந்தான்னா இயேசு கிறிஸ்துவும் அந்த தேவாலயத்துக்குள்ளதான் போனாரு. ஆனா இயேசு என்ன செய்யல? அந்த சப்பானியை சுகமாக்கல. யாருக்காக விட்டு வச்சாரு? பேதுரு யோவானுக்காக விட்டு வச்சாரு. பேதுரு என்ன சொன்னான் பாருங்க, அது படிங்க. 1:6 படிங்க. 3:6. அப்பொழுது பேதுரு, கவனமா கேட்கறீங்களா? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். உங்ககிட்ட என்ன இருக்குது பிரதர் முத்துக்குமார்? என்ன இருக்குது? என்னங்க இருக்குது? ஹலோ, என்ன இருக்குது உங்ககிட்ட? கொட்டாய் இருக்குதா? ஹலோ, என்ன இருக்குது உங்ககிட்ட?
கொட்டாவியும் தூக்கமும் இருக்குதா? இங்க யாருக்கும் கொட்டாவியும் வராது, தூக்கமும் வராது. இங்க யார் இருக்கிறா? ஜீவ தண்ணீராகிய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு என்ன சொன்னாரு? சப்பானியை பார்த்து, என் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை I give you such as I have. I give you. I have something. சொல்லுங்க, I have something. சொல்லுங்க, I have something. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். உங்ககிட்ட என்ன இருக்குது? என்னங்க இருக்குது? அந்தகாரமும் சண்டையும் குப்பையும் இருக்குதா? என்ன இருக்குது? பரிசுத்தாவியின் அக்கினியும் அபிஷேகமும் இருந்தா, ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து போய் ஊர் ஊரா போய் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லல. பரிசுத்தாவி உங்க மேல இருந்தா நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள். the very presence of your presence. நீங்க போய் ஒரு இடத்துல நின்னீங்களா, அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு நீங்க என்ன செய்வீங்க? சாட்சியா இருப்பீங்க. ஏன் இன்னைக்கு நீங்க சாட்சியா இல்ல? அதுக்கு காரணம் என்ன? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறல, தேவனை துதிக்கிற அனுபவம் இல்ல. ஹலோ, விளங்கிச்சா? நீங்க பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது you shall receive power when the Holy Ghost come upon you. Where is that power? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் அடைந்து, எங்க அந்த பலன்? எங்க உங்க வாழ்க்கையில? எங்க எங்க அந்த பலன்? என் வாழ்வில் எங்கே? கேட்டீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? இப்ப கேட்டீங்களா? எங்கே அந்த பலன்? எங்கே? சொல்லுங்க, பேசுங்க. என் வாழ்வில் அந்த பலன் எங்கே? உங்களை பார்த்து நீங்க பேசுங்க, பேசுங்க. இப்போ பேசுங்க. என் வாழ்வில் அந்த பலன் எங்கே? பேசுங்க. கமான் கமான், டாக் வித் யுவர் செல்ஃப். உங்களோடு கூட நீங்க பேசுங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் போட்டிருக்க, அந்த பலன் என் வாழ்வில் எங்கே? பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. உங்களுக்கு தான் நான் டைம் கொடுக்கிறேன், பேசுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்துன்னு போட்டிருக்குது, அந்த பலன் என் வாழ்வில் எங்கே? பேசுங்க. பரிசுத்தாவியின் பலன், பேசுங்க. பரிசுத்தாவியின் பலன் என் வாழ்வில் எங்கே? சொல்லுங்க, சொல்லுங்க. எங்கே 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 எங்கே? பரிசுத்தாவியின் பலன் என் வாழ்வில் எங்கே? பேசிட்டீங்களா? பேசிட்டீங்களா? நான் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு கேட்க விரும்பல. அப்புறம் யாரோ ஒரு 2 பேரை சொன்னா, பாஸ்டர் அந்த 2 பேரை தான் கேட்கிறாரு, மற்றவங்க எல்லாம் இல்ல நினைச்சிடாதீங்க. அந்த பரிசுத்தாவியின் பலன் என் வாழ்வில் எங்கேன்னு சொல்லி இன்னைக்கு கேள்வியை கேட்டு உங்க வாழ்க்கையின் கேள்விக்குறி அதுவாகவே இருக்கட்டும். விளங்குச்சா? சரி, 3ஆம் அதிகாரத்துல என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்போ அவரிடத்துல என்ன இருந்துச்சு? பேதுருவிடத்துல என்ன இருந்துச்சு? பார்த்துடலாமா? பேதுருவிடத்துல என்ன இருந்துச்சுன்னு சொல்லி வாங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பேதுருவிடத்துல என்ன இருந்துச்சுன்னு சொல்லி 5ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சில பேர்கள் மேல் பட்டால் அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அப்ப பேதுரு வல்லமையினால நிரப்பப்பட்டிருந்தார். அதனால அவர் கிட்டவே போக முடியாது. அவர் நிழல் பட்டாலே சுகமாகுதுன்னா அப்ப எவ்வளவு வல்லமையா பேதுரு இருந்திருக்கிறாரு. இயேசு எவ்வளவு வல்லமையா கிரியை செஞ்சிருக்கிறாரு. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாலே போதும், என்ன உண்டாயிரும்? சுகம் உண்டாயிரும். ஆண்டவர் இயேசு, நான் கடவுள், அதனால் நான் மட்டும்தான் அற்புதம் செய்வேன், நீங்களாம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லல. இயேசு என்ன சொன்னார்? யோவான் 14:12 இயேசு சொன்னார், நான் என் பிதாவின் இடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். டேய் உட்கார்டா, மரியாதை உட்கார், தண்ணி குடிக்காத, செத்து போக மாட்டேடா, உட்கார்டா. முதல்ல முக்கியமா சொல்லிட்டு இருக்கேன், இப்பதான் நடந்துகிட்டு தெரியறான். இன்னைக்கு பிரசங்கமே என்னது? ஜீவ தண்ணீர். டேய், ஜீவ தண்ணீரை கேட்டியா? தண்ணி தாகம்னு சொல்லி ஓடுறியே, ஜீவ தண்ணீரை கேட்டியாடா? நான் சொல்றது காதல விழுதா? இல்ல தத்தி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? இல்ல தத்தி மாதிரி எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க? உங்க உள்ளத்துல இடி மாதிரி விழுதா? இல்ல பாஸ்டர் என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்களா? எப்படிங்க?
பரிசுத்தாவியினால பேதுரு என்ன செய்யப்பட்டார்? நிரம்பி இருந்தார். என்னைக்கு மட்டும் நிரம்பி இருந்தார்? தேவாலயத்துல இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன செய்தார்கள்? தினமும் துதித்து துதித்து நிரம்பி கொண்டிருந்தார்கள். இப்போ 5:15-16 படிச்சீங்க. பேதுருடைய நிழலாவது பட்டா சுகமானா போதும் சொல்லி. இப்போ வாங்க அடுத்தது 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படி 6:3 படிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவின் ஞானமும் நிறைந்து. சொல்லுங்க எல்லாரும், என்ன நிறைந்து? எதுல நிரப்பப்பட்டிருக்கணும்? பரிசுத்தாவியில நிரப்பப்பட்டிருக்கணும். அதுக்கு பேர் தான் பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம். கவனிக்கிறீங்களா? இங்க அர்த்தம் சொன்னாங்கன்னு போடல. பரிசுத்தாவியில பேசி என்ன செஞ்சாங்க? அர்த்தம் சொன்னாங்களா? இந்த இடத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை காமிச்சு அந்நிய பாஷை பேசினா அர்த்தம் சொல்லி, இல்லைன்னா பேசாதன்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க. கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல அர்த்தம் சொன்னாங்களா? பரிசுத்தாவிலும் ஞானத்தினாலும் நிறைந்து. அடுத்தது அதுலயே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 8 படிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்து. சொல்லுங்க எல்லாரும், விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்து. சரி, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் பேதுரு சொன்னார்ல. பேதுரு கிட்ட என்ன இருந்துச்சுன்னு சொல்றான், கொஞ்சம் கேளுங்க. திடீர்னு அங்க அப்போஸ்தலர்கள் இருந்த இடத்துல டெய்லி சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த இடத்துல சாப்பாடுல பிரச்சனை வந்து போச்சு. யூதர்களை மட்டும் கவனிக்கிறாங்க, மற்றவங்களை கவனிக்கலன்னு சொல்லி. அப்போ பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? பரிசுத்தாவின் ஞானமும் நிறைந்து. சும்மா கண்டால அவனை கூப்பிடு, இவளை கூப்பிடு, தண்ணி ஊத்த சொல்லு, சோறு வைக்க சொல்லுன்னு கண்ட மக்கு பிளாஸ்திரி எல்லாம் சோறு கொடுக்க, சாம்பார் கொடுக்க பேதுரு வைக்கல. என்ன பண்ணாரு? சோறு வைக்கிறது கூட யாரை கூப்பிட்டு வச்சாரு? படிங்க இப்போ 6:3. சகோதரரே, எப்படி நிறைந்து? யாரு? சோறு வைக்கிறதுக்கு, சாம்பார் வைக்கிறதுக்கு யார் வேணும்? என்ன குவாலிஃபிகேஷன் வேணுங்க? என்ன வேணும்? பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து. அவங்கள மட்டும் ஒரு 7 பேரை கூப்பிட்டு ரெடி பண்ணி வைங்க. ஆனா நாங்க என்ன செய்வோம்? பேதுரு என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் படிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும். பேதுரு நான் எப்படி இருப்பேன்னு பேதுரு தன்னை பத்தி சொல்றாரு, கேளுங்க. நாங்களோ 24 மணி நேரமும் பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேசிக்கிட்டே இருந்தாரு. கவனிச்சிங்களா? பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேசிக்கிட்டே இருந்தாரு. சபையில வந்து பேசல. கவனிக்கிறீங்களா? எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் பெற்றவராய் வாழ்ந்து கொண்டிருந்தார். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தர்றேன்னு பேதுரு சொன்னாரு. அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு படிக்கிறேன், கேளுங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் எப்படி இருப்போம்? இடைவிடாமல். சொல்லுங்க எல்லாரும், எப்படி இருப்போம்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம்னு சொல்லி இருக்குதா? இல்ல என்னன்னு போட்டிருக்குது? இடைவிடாமல்னா 24 மணி நேரமும் 24/7 365 days எப்படி ஜீவிச்சாங்க? ஜெபம் பண்ணுவதிலும். சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க? பேதுரு எப்படி இருந்தாரு? இதெல்லாம் மறக்காதீங்க. மறக்கக்கூடாத வேத வசனங்கள், முக்கியமான வேத வசனங்கள், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வேத வசனங்கள். பேதுரு தன்னை பத்தி சொல்றாரு. நாங்க என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் எப்படி தரித்திருப்போம்? என் செய்தியை கேட்கிற விசுவாசிகளே, சுவிசேஷகர்களே, போதகர்களே, உங்க வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம் உண்டா? உங்க வாழ்க்கையில இடைவிடாமல் பரிசுத்தாவின் அக்கினியினால் நிரம்பி இருக்கிற அனுபவம் உண்டா? எங்க நான் என்ன பத்தி சொல்லல. வேத வசனத்துல பேதுரு என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொன்னாரு. பேதுரு இடத்துல என்ன இருந்துச்சு? அப்படி பல மணி நேரங்கள் ஆண்டவர் சமூகத்துல காத்துக்கிட்டு ஜெபம் பண்ணி ஊழியம் செய்யறதுனால ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற எல்லாரையுமே ஒன்னு பிசாசின் பிடியிலிருந்தோ இல்லை ஏதாவது ஒரு நோயின் பிடியிலிருந்தோ விடுதலை ஆக்கிதான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் சபைக்கு இங்க கொண்டு வந்திருக்கிறார். எங்க சபையில வேற சபையிலிருந்து திருடினாலும் இங்க யாருமே கிடையாது. ஒன்னு என்ன செஞ்சிருப்பாங்க? பிசாசின் பிடியிலிருந்தோ இல்லை நோயின் பிடியிலிருந்தோ விடுதலையாகி வந்தவர்கள் தான் உண்டு. விளங்கிச்சா? யாராவது ஒரு
ஒரு சிலர்னா 4-5 பேருக்கு மேல கூட கிடையாதுங்க. எல்லாருமே விடுதலை பெற்று வந்தார்கள். என்ன பிரதர் முத்துக்குமார் இங்க வந்தார், அவருக்கு என்ன இருந்துச்சு? முதுகு வலி இருந்துச்சு. எவ்வளவு நாள் இருந்ததுன்னு கேட்டேன். 1 மாசம் இருந்துச்சான். முதுகு வலி வந்தா உங்களால தாங்க முடியுமா? முதல்ல சும்மா முதுகு வலின்றது சாதாரணம் கிடையாது. எனக்கு வந்திருக்குது, அதனால அது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். சும்மா பயங்கரமா இருக்கும். ஒரே ஒரு நாள் பரிசுத்தாவியானவர் இங்கிருந்து சொன்னார், கர்த்தர் உங்கள் முதுகு வலியை சுகமாக்குறாருன்னு. இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அன்னைக்கோட அந்த முதுகு வலி போச்சா? போயிடுச்சு. திரும்பி வந்ததா? வரல. ஆண்டவர் இயேசு இருக்கிற இடத்துல என்ன உண்டு? சிறைப்பட்டோருக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அவர் அனுப்பினார். விளங்குதா? ஸ்தேவான் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்து. சொல்லுங்க எல்லாரும், ஸ்தேவான். யாரு ஸ்தேவான்? யாரு? கிச்சன்ல வேலை செய்யற மனுஷன். அந்த கிச்சன்ல இருந்தாலும் எப்படி இருந்தான்? சொல்லுங்க. ஸ்தேவான் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்து. அதே ஸ்தேவானை பத்தி சொல்லி இருக்குது. ஸ்தேவான் ஞானத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்து. சொல்லுங்க, நிறைந்து. நிரப்பப்பட விருப்பமா? அதனால நிரப்பப்பட விருப்பமான்னு சொல்லி கொஞ்ச நேரம் உங்களை எல்லாம் ஜெபம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் எல்லாரையும் அபிஷேகத்துக்குள்ளாக நடத்தி அனுப்பிட்டா கதை முடிஞ்சு போச்சு, அர்த்தம் இல்லை. இன்னைக்கு செய்தி கொடுக்கிறது உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஜெபத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். பேதுரு என்ன பண்ணாரு? நாங்களோ, படிங்க அதை, ஜெபம் பண்ணுவதிலும். அப்போ பேதுரு சொன்னாரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பேதுருவிடத்தில் என்ன இருந்துச்சு? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல். சொல்லுங்க, எப்படிங்க? இடைவிடாமல் என்ன செய்வோம்? தரித்திருப்போம் போட்டிருக்குதா? சரி, இப்ப பேதுரு மட்டும்தான் அப்படி ஜெபம் பண்ணாரா? சரி, அதுக்கு அடுத்தது 7ஆம் அதிகாரம் தப்பிடுங்க, 8க்கு வாங்க. இப்ப அடுத்தது அப்போஸ்தலர் 8க்கு வாங்க. அப்போஸ்தலர் 8:6 படிங்க. பிலிப்பு செய்த அற்புதங்களை ஜனங்கள் கேட்டு கண்டு. சொல்லுங்க, ஜனங்கள் கேட்டு கண்டு. பிலிப்பு செஞ்ச அற்புதத்தை ஜனங்க என்ன செஞ்சாங்க? கேட்டார்கள், கண்டார்கள். அதே தான் அப்போஸ்தலர் 1:1 வந்து ஆரம்பத்திலே சொன்னேன். ஜீசஸ் both he began to do and to teach. ஆண்டவர் என்ன பண்ணாரு? டீச் பண்ணாரு. என்ன செய்தார்? அற்புதமும் செஞ்சார். வெறும் டீச் மட்டும் ஆண்டவர் பண்ணல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? both he began to do and to teach. ஆண்டவர் அற்புதமும் செஞ்சாரு, என்ன செஞ்சாரு? போதகமும் பண்ணினார். இப்போ பிலிப்பு என்ன பண்ணாருன்னு சொல்லி போட்டிருக்குது, படிங்க. பிலிப்பு செய்த அற்புதங்களை ஜனங்கள் கேட்டு கண்டு. ஹல்லேலூயா. பிலிப்பு செய்த அற்புதங்களை ஜனங்கள் கேட்டு கண்டு. இதை இங்க இருக்கிற நம்ம எல்லார் மூலமாய் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எத்தனை how many of you would like to take a challenge? எத்தனை பேர் இதை சவாலா எடுத்துக்கொள்ள விரும்புறீங்க? சகோதரனோ சகோதரியோ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்ய விரும்புகிறார். உங்க வழியா கர்த்தர் செய்ய விரும்புகிறார். You want to become a powerful Christian or a powerless Christian? வல்லமையுள்ள கிறிஸ்தவனா இருக்க விரும்புறீங்களா, இல்ல வல்லமை இல்லாத கிறிஸ்தவங்களா இருக்க விரும்புறீங்களா? எப்படிங்க? இடைவிடாமல் நாங்கள் ஜெபத்தில் என்ன செய்வோம்? தரித்திருப்போம். ஹல்லேலூயா. நாங்க என்ன செய்வோம்? இடைவிடாமல் ஜெபத்தில் தரித்திருப்போம். ஹல்லேலூயா. Glory to God. இதை பத்தி நிறைய அப்போஸ்தல நடபடிகள் போலவே நல்ல புஸ்தகத்தை எழுதியிருக்கிறவர் யாரு? ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற ஒரு தேவ மனுஷன். 15 பேருக்கு மேல செத்த ஆள உயிரோட எழுப்பினவர். அவர் புஸ்தகத்தை படிச்சாலே ஒரு அக்கினி போல இருக்கும், இந்த வேத வசனத்தை படிக்கிற மாதிரி. அந்த புஸ்தகம் தமிழ்ல கூட இருக்குது, கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. அந்நிய பாஷை தான் என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அவர் எழுதி வச்சிருக்கிறார். வெறும் அந்நிய பாஷை இல்லை, என்னன்னு சொல்லி எழுதியிருக்கிறார்? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்று எழுதி வச்சிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் மிக 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 முக்கியம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க இல்லையா? 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு செய்த அற்புதத்தை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு. பிலிப்பு என்ன அற்புதத்தை செஞ்சாரு? கேள்விப்பட்டு கண்டு. சரி, இப்ப அப்படியே அடுத்தது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்டாங்க. அதுக்கு அடுத்தது எங்க பரிசுத்தாவியில நிரப்பப்பட்டாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல
45, 46 இருக்குது பாருங்க. அவர்கள் பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பல பாஷையை பேசினாங்க. பலர் வந்து கேட்டாங்க. இந்த கொர்நேலி வீட்டில் பல பாஷைகளை பெற்று பேசி எல்லாரும் வந்து கேட்கல. கவனிச்சிங்களா? அதனால இங்க என்ன பண்ணாங்க? பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் யூதருக்கு மட்டுமல்ல புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும், நம்மை போல பரிசுத்தாவி, பேதுரு எப்படி பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே போல பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ரெடி? வாரத்துல ஒரு நாள் நான் ஒரு 2 மணி நேரம் சபையில வந்து அந்நிய பாஷை பேச விரும்புறேன். ரெடியா? யாருங்க ரெடி? பிரதர் கேப்ரியல். இப்படி மேல பாருங்க, தலையை குனிஞ்சிக்காதீங்க. ரெடியா? எதுக்கு வந்து? வேற என்ன? ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், பாஸ்டர் ஆசீர்வதியும், அவர் ஆசீர்வதியும், இவர் ஆசீர்வதியும். எவ்வளவுதான் உங்களால ஜெபம் பண்ண முடியும் உங்க தமிழ் பாஷையில? எத்தனை இலக்கணம் போட்டு ஜெபம் பண்ணாலும் 10 நிமிஷத்துக்கு மேல தேராது. 1 நிமிஷத்துக்கு மேலேயே உங்க ஜெபம் என்ன செய்யாது? தேராது. ஆனா அந்நிய பாஷையில பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்துல நிரம்பி என்ன செய்யலாம்? பல மணி நேரங்கள் பேசலாமா? முடியாதா? இவருக்கு ஸ்ட்ரோக் வந்து கர்த்தர் அவரை சுகமாக்கிட்டாரு. ஸ்ட்ரோக் வந்து அரை கண்ணில் பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்படி பாதி கண்ணில். அப்படிதானே? சுகமாயிடுச்சா இல்லையா? சுகமாயிடுச்சு. பரிபூர்ணமாய் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடி? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்போ அவரிடத்துல என்ன இருந்தது? 6:4 போட்டிருக்குது. நாங்கள் என்ன செய்வோம்? ஜெபத்திலும் தேவ வசனத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று பேதுரு சொன்னார். அதே போல கொர்நேலி வீட்டில் போய் பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. அப்போ பரிசுத்தாவின் வல்லமை அவங்க எல்லார் மேலே இறங்கிடுச்சு. அங்கேயும் அவங்க என்ன செஞ்சாங்க? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வேகமா தள்ளி அப்போஸ்தலர் 19க்கு வந்துருங்க. 19ல எபேசு பட்டணத்துக்கு பவுல் வந்திருக்கிறார். எபேசியர் நிருபத்தை பவுல் எழுதினாரு. அந்த எபேசு சபையில் இருக்கிற ஜனங்க கிட்ட பவுல் வந்திருக்கிறார். வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார். படிங்க 19:2. நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு பவுல் கேட்கல. எபேசு பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளை பார்த்து என்ன கேட்டாரு? நீ எல்லாம் விசுவாசி ஆயிட்ட, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறியா? எங்க பிளஸிங் டிவி பேசுறாரு நம்ம சகோதரர், கேட்டிருக்கிறாரா? நீங்க எல்லாம் விசுவாசி ஆயிட்டீங்க, பரிசுத்தாவியை பெற்றீங்களா கேட்டாரா? கேட்கல. ஏன் கேட்க மாட்டாங்க? பரிசுத்தாவினா பிசாசு அலறான், அதனால பிசாசு அவங்க கண்ணை மறைச்சு வச்சிருக்கிறான். எந்த பிரசங்கி யாராவது கேட்டிருக்கிறாங்களா? அவங்கள கேட்டது கிடையாது. எத்தனையோ பேர் எங்களாமோ பிரசங்கம் பண்றாங்களே, கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிகளான போது என்ன பெற்றிருக்க வேண்டும்? விசுவாசி ஆயிட்டேன், பைபிள் வாங்கிட்டேன், அப்புறம் ஜாலரா வாங்கிட்டேன், கிட்டார் வாங்கிட்டேன், கீபோர்டு வாங்கிட்டேன். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீங்களா? ஹலோ, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீங்களா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? படிங்க. பரிசுத்தாவியை உண்டு என்பதை நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அநேகரை கேட்டா என்ன சொல்லுவாங்க? இப்படி ஒரு அந்நிய பாஷை பரிசுத்தாவின்னு இருக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரசங்கம் பண்றானுங்களே, ராவெல்லாம் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி விடுதலையின் ஊழியத்தை செய்யறாங்களே, பெரிய பெரிய டெலிவிஷன் சேனல்லாம் வாங்கி பத்திரமா வாங்கி வச்சிருக்கிறாங்க. ரகசியத்தை சொல்லி கொடுக்காம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. கேளுங்க, யாரா சொல்லி கொடுத்தாங்களா? எங்க பெரிய பிரசங்கியாருன்னு சொல்லி பிரசங்கத்தை கேட்க போறீங்களே, அந்த பெரிய பிரசங்கியார் சொல்லி கொடுத்தாரா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீங்களா கேட்டாரா? கேட்டாங்களா? கேட்டிருக்கிறீங்களா? நான் உங்களை கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களையும் உலகத்தில் எங்கிலும் இருக்கிற ஜனங்கள் இந்த செய்தியை கேட்கிறாங்க. அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க விசுவாசி ஆயிட்டீங்க, பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் பெற்றீர்களா? யோவான் சொன்னான், நான் உங்களுக்கு
யாரு? இந்த வந்திருக்கிறார் தெய்வ ஆட்டுக்குட்டி. நான் உங்களுக்கு தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இந்த வந்திருக்கிறாரே, அவர் உங்களுக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பார்? பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அதனால உங்களுக்கு எனக்கு என்ன ஞானஸ்நானம் வேணும்? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம், அக்கினியின் ஞானஸ்நானம் வேணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ அப்போஸ்தலர் இந்த வேத புஸ்தகத்தை எழுதினாங்க பாருங்க. பேதுரு, யாக்கோபு, பவுல், இவங்க எல்லாருமே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகத்துல அந்நிய பாஷையிலே பேசினவர்கள். இப்போ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? பல பரிசுத்தாவியில நிரப்பப்பட்டாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பரிசுத்தாவினால ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டா பார்த்தா தெரியுமா? தெரியாது. அதோடு கூட அடுத்த வசனம் என்னன்னு வருது? அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும். அப்போ ஒரு ஆள் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டான்னு சொன்னார்னா என்ன செய்யணும்? அந்நிய பாஷையில பேசினாதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்னு அடையாளம். விளங்குதா? அதனால பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டார்னா என்ன அர்த்தம்? அந்நிய பாஷையை பேசினாதான் அடையாளம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலையும் அப்படிதான் போட்டிருக்குது. இப்போ 19ஆம் வசனத்துல 19ஆம் அதிகாரத்துல பவுல் பண்ண காரியத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க ஞானஸ்நானம் சொல்லி நாங்க ஒன்றும் கேள்விப்பட்டதே இல்லை, பரிசுத்தாவின்னு சொல்லி நாங்க என்ன செய்யல, கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் பவுல் என்ன சொன்னாரு? பவுல் என்ன பண்ணாரு? 6ஆம் வசனத்தை படிங்க. பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்போ பரிசுத்தாவி அவங்க மேல வந்தது எப்படி தெரிஞ்சது? ஹலோ, கவனிக்கிறீங்களா? பரிசுத்தாவி பவுல் அவங்க தலை மேல கை வச்சவன பரிசுத்தாவி வந்துட்டாரு. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படிங்க? ஏதாவது ஒரு புறா மாதிரி ஏதாவது இறங்கிச்சா பார்த்தாங்களா? எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி, அப்ப அந்நிய பாஷை பேசின உடனே என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க? இவங்க பரிசுத்தாவியை பெற்றவங்க. அப்ப அந்நிய பாஷை பேசலன்னா அவங்க இன்னும் என்ன பெறல? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறல. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறாம இருக்காதீங்க. விளங்குதா? தாகம் உள்ளவன் மேல் என்ன செய்வார்? தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். வாசிங்க பார்க்கலாம். 3 மைனர். நான் சும்மா பாட்டு பாடி நேரத்தை போக்க விரும்பல. விளங்குச்சா? சும்மா இங்க பாட்டு பாடி ஒரு 10 நிமிஷம் உங்களை அந்நிய பாஷையில பேச வச்சு பிரயோஜனமே கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க? இடைவிடாமல் தரித்திருந்தார்கள்னா உங்க பர்சனல் லைஃப்ல இருக்க வேண்டியது என்னது? பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகம், ஜெபம். டெய்லி காலையிலயோ சாயங்காலமோ ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ என்ன இருக்கணும்? அந்நிய பாஷை. எங்க குளிக்கும் போது பேசுங்க, டாய்லெட் போகும்போது பேசுங்க, எப்பயுமே என்ன செய்யுங்க? பேசிக்கிட்டே இருங்க. எப்பயுமே என்ன செய்யுங்க? அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. நீங்க சத்தமா தான் பேசணும்னு இல்லை, நீங்க என்ன செய்யலாம்? மெதுவா கூட என்ன செய்யலாம்? பேசலாம். உங்க உள்ளத்துல என்ன செய்யலாம்? பேசலாம். இந்த எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிங்க கிட்ட அப்போஸ்தலர் 19 பவுல் சொன்னாரு. பவுல் அவங்க தலைமையில கை வச்சு அந்நிய பாஷையில பேசி நிரப்பி விட்டுட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாருன்னு எபேசியர் 5:18 போட்டிருக்குது, படிங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான, ஹலோ சொல்லுங்க பிரதர் விஜயகுமார், அந்த வசனத்தை பார்த்து படிங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். எத்தனை பேர் ஹலோ மதுபான வெறி கொள்ள வேணுமா? வெறி கொள்ளணுமா? மதுபானம் வேணுமா? வெறி வேணுமா? ஹலோ வெறி வேணுமா? எந்த வெறி வேணும்? பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேக வெறி வேணும். எப்படி குடிகாரன் எப்படி இருப்பான்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்குது, அது தெரியுமா? குடிகாரனை பத்தி வேதத்துல போட்டிருக்குது. குடிகாரன் என்ன சொல்லுவானா? என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லைன்னு சொல்லுவானா. யாரு? குடிகாரன் சொல்லுவானா, என்னை அடித்தார்கள், எனக்கு என்ன செய்யல, நோகல, என்னை திட்டினாங்க, எனக்கு என்ன செய்யல, என் தலையிலேயே ஏறல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். யாரு? குடிகாரன் சொல்லி வேதத்துல போட்டிருக்குது. அப்போ நீங்க பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகத்தினால மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியின் பானத்தினால் நிறைஞ்சி
பரிசுத்தாவின் மதுபான வெறியினால் நிறைஞ்சி இருக்க விரும்புறீங்களா? அப்படி பரிசுத்தாவின் மதுபான வெறியினால் நிறைஞ்சிட்டீங்கன்னா உங்களை அடிச்சா உங்களுக்கு என்ன செய்யாது? நோகாது. ஆமீன். குடிகாரனை அடிச்சா நோகலன்னு சொல்லுவான்னு நீதிமொழிகள் புத்தகத்துல சொல்லி இருக்குது. அதை தான் பவுல் சொல்றாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி. சரி, நான் குடிக்கல பாஸ்டர், தப்பிட்டேன்னு நினைக்காத. நீ குடிக்கலன்னா அதுக்கு பதில் என்ன செய்யணும்? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் but be filled with the spirit, ஆவியினால் நிறைந்து. சொல்லுங்க, எப்படி நிறைந்து? எப்படி நிறைந்து? வேணுமா? அந்த அனுபவம் வேணுமா? இங்க நிரம்புற அனுபவம் இல்ல, உங்க குடும்பத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற அந்த மேன்மையான அனுபவம். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தை ஆறுகளாய் மாற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் நீரை ஊற்றுவேன் என்றீர். யாருக்கெல்லாம் தாகம் இருக்குதோ எல்லாருக்கும் கிடைக்கும். மாற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். நாம் தாகத்தோடு. ஊற்றுமையா உம் வல்லமையை. இருங்க, hold on. I don't want to kill my message and teach you in the Holy Spirit. கவனிக்கிறீங்களா? என் பிரசங்கத்தை நிறுத்திட்டு ஊற்றுமையாவுடைய வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோன்னு இங்கே சொல்றது பொய். தாகத்தோடு காத்திருக்கிறேன்னு உன் தனிப்பட்ட வாழ்க்கையில தனியா வீட்டுல உட்காந்து சொல்லு, அது நியாயம். என் பிரசங்க நேரத்தை திருடி இங்க வச்சு நீங்க சொல்ல வேண்டாம். நானும் அதுக்கு இடம் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. எங்க சொல்லணும்? தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன கேளுங்க? ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். நாம் தாகத்தோடு. Right, hallelujah. Jesus both he began to do and to teach. அந்த ஒண்ணு உங்க மைண்ட்ல நின்னாலே போதும். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? began to do and to teach. அவர் செஞ்சாரு, அப்புறம் டீச் பண்ணாரு. அதனால செய்யணும். ஆமீன். என்ன செய்யணும்? சிறைப்பட்டோர் விடுதலை ஆகணும். ஆமீன். என்ன ஆகணும்? சிறைப்பட்டோர் விடுதலை ஆகணும். இப்போ வேத வசனத்திலிருந்து அந்த அபிஷேகத்தை பத்தி ஒரு அதிகாரத்தை எல்லாருமே சேர்ந்து படிச்சிட்டோம். இப்போ 1 கொரிந்தியர் 14 எடுங்க, எல்லாரும் 14 எடுங்க. ஆளுக்கு ஒரு வசனம் படிங்க சத்தமா. 1 Corinthians 14 அதை பத்தி இப்ப பிரசங்கம் பண்ண போறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்யுங்கள்? விரும்புங்கள். அடுத்த 2ஆம் வசனம் படிங்க. யாரா படிங்க? ரைட், ஹோல்ட் ஆன். அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில என்ன பேசுகிறான்? ரகசியங்களை பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறிய முடியாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? என்னன்னு போட்டிருக்குது? அந்நிய பாஷை பேசுறத யாருக்குமே என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அப்புறம் அப்ப அந்நிய பாஷை பேசுறவங்க மனுஷங்கிட்ட பேசல, எங்க பேசுறாங்க? ஹாட்லைன் டு ஹெவன். சொல்லுங்க, ஹாட்லைன் டு ஹெவன். எங்க ஹாட்லைன் டு ஹெவன் வச்சிருக்கிறீங்களா? எங்க ஹாட்லைன் டு ஹெவன் வச்சிருக்கிறீங்களா? ஹலோ, கேளுங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, ஹாட்லைன் டு ஹெவன் வச்சிருக்கிறீங்களான்னு. கவனிக்கிறீங்களா? நம்ம பிரதமர் மோடிக்கு ஹாட்லைன் டு அமெரிக்கா கொடுத்திருக்கிறாங்க. அமெரிக்கா பிரதமரை எப்பனாலும் கூப்பிடலான்னு. ஆனா அதை விட பெருசு உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? ஹாட்லைன் டு ஹெவன். சொல்லுங்க, பேசுங்க. ஹாட்லைன். ஹாட்லைன் டு ஹெவன்னா எப்பனாலும் என்ன செய்யலாம்? பரலோகத்துக்கு உடனே பேசலாம். நீங்க பரலோக கனெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. 24 hours உண்டு. அந்நிய பாஷை பேசுகிறவன் யார்கிட்ட பேசுறான்? தேவனிடத்தில் பேசுகிறான். இப்போ படிங்க 3ஆம் வசனம். வேற யாரா படிங்க.
மனுஷருக்கு பக்தி விருத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறார். 4 படிங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி. அப்போ அந்நிய பாஷை நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? பக்தி பெருகும். கிறிஸ்துவினிடத்தில் இன்னும் சேரணும்னு பக்தி பெருகும். படிங்க அடுத்தது. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேச விரும்புகிறேன். எங்க பேச சொல்றாரு? சபையில எல்லாரும் கத்து வாழ்வாள்னு கத்துன்னு சொல்லி சபையில பேசுன்னு சொன்னாரா? இல்ல, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப அடுத்தது படிங்க. அடுத்த வசனம் படிங்க. ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக, அறிவு உண்டாக்குவதற்கு. அப்ப அந்நிய பாஷை பேசினா என்ன உண்டாகும்? ரகசியம் வெளிப்படும். அடுத்தது அறிவு உண்டாகும். அந்நிய பாஷை பேசுனா என்ன உண்டாகும்? ரகசியங்கள் வெளிப்படும். அடுத்தது என்னது? அறிவு உண்டாகும். அறிவு வேணும்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது. என்ன செய்யணும்? சண்டே கிளாஸ்க்கு அனுப்பி அந்நிய பாஷை பேச வைங்க. ரைட். இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு கவனிங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நான் சின்ன வயசுல இருக்கும் போதே சண்டே கிளாஸ்க்கு அனுப்புனாங்க. எங்க தெரியுமா? இங்க நம்ம ஏசிய சபைக்கு போற ஆளு சண்டையார்பேட்டையில அங்க ஒரு ஆள் இருந்துச்சு. அவங்க வீட்டு மாடியில சண்டே கிளாஸ் நடத்துவாங்க சனிக்கிழமை. அவங்க வீட்டுக்கு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் போயிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 வயசு 10 வயசுக்கு போனா அவங்க என்ன செய்வாங்க? எல்லாரையும் முட்லி முழங்கால நிக்க வச்சு எல்லாம் 9 வயசு 10 வயசு பசங்க எல்லாரையும் அந்நிய பாஷையில பேச வச்சு ஜெபம். கிரியை செய்ய ஆரம்பித்தால் உங்க முன்னால என்ன நிக்காது? பிசாசு பேய் என்ன செய்யாது? நிக்க முடியாது. இப்ப படிங்க தொடர்ந்து அடுத்த வசனம். 1 கொரிந்தியர் 14 வந்துருங்க. 7ஆம் வசனம் படிங்க. தொனியங்களில் வித்தியாசம் காட்டாவிட்டால் எப்படி தெரியும்? படிங்க, அடுத்தது படிங்க. அடுத்தாள் அந்தபடியே எக்காலம் விளங்காத சத்தமிட்டால். சபையில விளங்காத சத்தம் போடாத, தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த விளங்காத சத்தத்தை போடுன்னு அர்த்தம். சபைக்குள்ள தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால். அப்போ கவனிக்கிறீங்களா? பரிசுத்தாவினால நான் தனிப்பட்ட வாழ்க்கையில நிரப்பப்பட்டு இங்க ஆவியின் வல்லமையில நின்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். உலகம் எங்கும் இருக்கிற ஜனம் மறுபடியும் செய்தியை திருப்பி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்? அந்த பரிசுத்தாவியானவர் இந்த வேத வசனத்துல என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். இப்ப அடுத்தது படிங்க. 1 கொரிந்தியர் 14 படிச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ விதமான பாஷைகள் இருக்கிறது. ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல. பாஷைகளின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள்.
13 படிங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் அர்த்தத்தையும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கொடுப்பாரு. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அந்நிய பாஷை பேசி பழகி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுங்கன்னு கேட்டா ஆண்டவர் என்ன செய்வாரு? அதுக்குரிய விளக்கத்தையும் கர்த்தர் சொல்லி கொடுப்பார். அடுத்தது படிங்க. எண்ணத்தினாலெனில் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் கருத்து பயனற்றதா இருக்கும். தமிழ்ல மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அன்ஃப்ரூட்ஃபுல். கவனிக்கிறீங்களா? நீங்க அந்நிய பாஷை பேசினீங்கன்னா உங்க எண்ணம் அடுத்தது காலேஜ் போகணும், அடுத்தது எங்க போகணும், மவுண்ட் ரோடு போகணும், அடுத்தது ஸ்பென்சர் போகணும், இந்த எண்ணம்லாம் வராது. காலையிலேயே எந்திரிச்சு என்ன செய்யுங்க, அந்நிய பாஷையில பேசினீங்கன்னா உங்க மைண்ட் என்ன ஆயிடும்? ஃப்ரீ ஆயிடும். என் மைண்ட் பிகம்ஸ் அன்ஃப்ரூட்ஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் கருத்து பயனற்றதா இருக்கும். உங்க கருத்து இல்லாம கர்த்தருடைய ஆவியானவருடைய கருத்து உங்க வாழ்க்கையில செயல்படணும்னா என்ன செய்யுங்க? அந்நிய பாஷையிலே பேசுங்க. அதுக்கு தான் இங்கிலீஷ் பைபிளை பக்கத்துல வச்சு விளக்கம் பார்த்து ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கிறேன். படிங்க, அடுத்தது படிங்க. இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். அடுத்தது படிங்க. நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அப்ப அந்நிய பாஷை பேசுறவன் ஆவியில பேசுறான். கவனிக்கிறீங்களா? மாம்சத்துல அந்நிய பாஷை பேச முடியாது. வேதம் என்ன சொல்லுது? he speaks in the spirit. ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 4ஆம் அதிகாரத்துல 22, 23 வசனத்துல, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள். இயேசு யோவான் 4ஆம் அதிகாரத்துல சொன்னார், ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும்னா பரிசுத்தாவியில நிரம்பி ஆண்டவர் இயேசு என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி யோவான் 4:23 இயேசு சொன்னார். இப்ப 1 யோவான் 14 வந்துருங்க மறுபடி. 4:22 படிங்க. 14:22. அப்படி இருக்க அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல், அப்ப நீங்க நிறைய நேரம் வீட்டில் உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க வாழ்க்கையில நீங்க பேசுற வார்த்தை விடுதலை கொண்டு வரும். விடுதலை கொண்டு வரும். விளங்குச்சா உங்களுக்கு? அந்நிய பாஷை விசுவாசிக்கு அடையாளம் இல்லை, அவிசுவாசிகளுக்கு அடையாளம்னா அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்தெல்லாம் நீங்க டமால் டமால்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்க வார்த்தை அக்னியாய் அவர்களுக்கு விடுதலை உண்டாக்கும். நீங்க போய் ஒருத்தர் கிட்ட போய் நீ மனம் திரும்புன்னு சொல்ல வேண்டாம். the very presence of yourself will make a change in others life. என்ன பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க போய் சாட்சி சொல்லுவீங்க, இல்ல நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். எத்தனை பேருக்கு அந்த ஒரு வசனம் புரியுது? அந்த ஒரு வசனம் புரிஞ்சாலே போதும். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள். போய் சாட்சி சொல்லுவீர்கள் போட்டிருக்குதா? சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்போ? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது. என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 10 நிமிஷம் ததன்னு குதிக்கிறது இல்லையா? இல்ல, தனிப்பட்ட வாழ்விலே நிறைந்து வாழ்கிற ஒரு அனுபவம். பேதுரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நாங்களோ வேத வசனத்தை தெய்வ வசனத்திலும் அப்போஸ்தலர் 6:4 ஜெபம் பண்ணுதலும் உறுதியா என்ன செய்வோம்? தரித்திருப்போம். இடைவிடாமல் என்ன செய்வோம்? தரித்திருப்போம். இப்போ வந்துருங்க 1 கொரிந்தியர் 14 வந்துருங்க. 23 படிங்க. சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து, எல்லாரும் அந்நிய பாஷையில சபையில வந்து பேசுனீங்கன்னா, புதுசா வந்தவனோ கல்லாதவனோ வந்தா, அவிசுவாசி வந்து பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பார்த்து இதுக்கு என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்கன்னு பவுல் சொல்றாரு. விளங்குச்சா? அதனால தனிப்பட்ட வாழ்க்கையில அந்நிய பாஷையை பேசிட்டு சபைக்குள்ள வந்து என்ன சொல்லுங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் வரத்தை கர்த்தர் அந்நிய பாஷையை பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசன வரம் வெளிப்படும், தானாக வெளிப்படும். அதனால அந்நிய பாஷை பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் வேணுமா? டேய், இங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க கண்ணுக்கு மறைஞ்சி உள்ள வந்து ஒளிஞ்சுக்கிடுறானுங்க.
என் கண்ணு பார்க்குற மாதிரி உட்காருங்க நேரா. வேணுமா? ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் வேணுமா வேண்டாமா? என்ன பேப்டிசம் வேணும்? ஸ்விம்மிங் பூல் பேப்டிசம் வேணுமா? ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் வேணுமா? என்னங்க வேணும்? ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் தினமும் வேணும். ஆமென். ஐ வாண்ட் இட் எவ்ரி டைம், ஆல்வேஸ் இன் மை லைஃப். ஹல்லேலூயா. வேணுமா? வேணுமா? சரி, கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி 31க்கு வந்துருங்க, படிங்க. எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க, எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு பவுல் சொல்றார். தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பாஸ்டர், என்னால முடியல, அது பொய். பவுல் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் யாருக்கு அடங்கி இருக்குது? தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. அதனால நீங்க எந்த அபிஷேகம் பெற்றாலும், வானத்திலிருந்து அபிஷேகம் பெற்றாலும் கண்ட்ரோல் யார்கிட்ட தான் இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால வேகமா கொட்டடிச்சு அந்நிய பாஷை பேசுறது வழக்கம் இல்லை. பேசுங்கன்னா பேசுறதுக்கு ரெடியா இருக்கணும். விளங்குதா? நீங்க அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில நிரம்பி இருந்தா உடனே பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நிரம்புற அனுபவம் இல்லைன்னா என்னமோன்ட்டு அப்படி இங்க அங்க பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்க அங்க இங்க வேடிக்கை பார்க்கறீங்களா, இல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட மகிமையான அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? சரி, போதும் என்னோட செய்தி இதோட. ஏன்னா அதுல இருக்கிற இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ரோமர் 8:26 படிங்க. பவுல் தன்னையும் அதுல சேர்த்துக்கிறார் பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடினா பவுல் தன்னையும் சேர்த்து சொல்றார். நமக்கு ஏற்றபடி விண்ணப்பம் பண்றதுக்கு தெரியல, பவுல் நம்ம கூட அவரையும் சேர்த்துக்கிறார். நாம் கவனிச்சிங்களா? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடும் நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்கன்னா உங்க கூட வேண்டுதல் செய்யறது யாரு? ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். நீங்க ஆண்டவர் சித்தத்தின்படி வேண்டுதல் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்றதுக்கு கேரண்டி கிடையாது. ஆனா அந்நிய பாஷையில பேசினா 100% ஆண்டவருடைய சித்தத்துல என்ன செய்யலாம்? வேண்டுதல் செய்யலாம். போட்டிருக்குதா? ஆவியானவர் என்ன செய்கிறார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். When you pray in the Holy Spirit, the Holy Spirit also is praying along with you. அப்படிதான் அந்த ரோமர் 8:26 போட்டிருக்குது. அததான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறீங்களே, பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு லூக்கா 11:13 இருக்குது. மத்தேயு 7:11 நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு போட்டிருக்குது. அதனால சும்மா இன்னைக்கு ஏதோ என்னத்தையும் கேட்டுட்டு போனோம் இல்லை, இந்த அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டீங்கன்னா உங்க வீடெல்லாம் ஜெப வீடாக்குங்கன்னு நான் சொல்ல வேண்டாம். நீங்க வந்து நிப்பீங்க லைன் கட்டி, பாஸ்டர் எப்போ என் வீட்டுக்கு வந்து ஜெப கூட்டம் வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு நிற்பீங்க, எப்போ வந்து ஆரம்பிச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்லி. ஒரு நியூஸ் ஒன்று வேகமாக பரவிட்டு இருக்குது, கேளுங்க. பொதுவான செய்தி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ என் பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. பொதுவான செய்தி கவனமாக கேளுங்க. நிறைய சபைகளில் என்ன, இப்போ நான் யாருக்கிட்டையும் கேட்டு சொல்லலை, வேத வசனத்தில் இருக்கிற மாதிரி என்னன்னு சொன்னேன், உங்கள் வீடெல்லாம் ஜெப வீடு ஆக்குங்கன்னு சொல்லிட்டேன். லண்டனில் நிறைய சபைகளில் என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சை மூடிட்டு இனிமேல் சபைக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டாம், அவரவர் வீட்டிலே ஜெபம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சபையை மூடிட்டாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு பிரதர் இருக்கிறார், ஃபேமஸ் ஆயிட்டார். அதை இதை செஞ்சு உமாசங்கர்னு ஒரு ஆள், அவர் கூட ஒரு மெசேஜ் விட்டுருக்கிறார். என்னவா, சபைன்றது இனிமேல் இருக்கக்கூடாது, தேவாலயம்லாம் இடிச்சிடணும்,
ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லைன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் உமாக் சங்கர் சொல்றாரு, சபையெல்லாம் கட்ட வேண்டாம், சபையெல்லாம் இடிஞ்சு போயிடும், பாஸ்டர்லாம் இருக்க மாட்டாங்க, இனிமேல் சபையெல்லாம் இடிச்சிருவாங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கிறார். அதனால கவனிக்கிறீங்களா, நமக்கு என்ன தேவை? என்னங்க முக்கியம்? பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம். என்ன வேணும்? என்ன ஞானஸ்நானம் வேணும்? பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக விசேஷமாக நாளைக்கு ஒரு லீவ் இருக்கிறதுனால நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பெண்ணு பையங்கள்லாம் கூட்டிகிட்டு ஸ்பெஷலாக எதுக்காக? குறிப்பா பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்துக்காக, வேற எதுக்காகவும் கிடையாது. விளங்குதா? அங்க வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க? பரிசுத்தாவிக்குள்ள மூழ்கி அபிஷேகம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள போறீங்க. ரைட். இப்போ எல்லாரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்துடலாமா? ரைட். Praise the Lord. Glory to God. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அபிஷேகம் பெறாதவங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு அபிஷேகம் கூட்டம் நடத்துவோம். அதில் பெற்றுக்கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு நாள் ஐயா இங்கே ஒரு 2 மணி நேரம் சாயங்காலம் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ என்ன ஜெபம்? வெறும் அந்நிய பாஷை ஜெபம் தான், பரிசுத்தாவி ஜெபம் மட்டும். இங்கே என்ன பிரதர் கேப்ரியல், சரியா? வியாழக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ வாரத்தில் ஒரு நாள் சாயங்காலம் 7 to 8 இல்லை 7 to 9 என்ன செய்யணும்? வெறும் பரிசுத்தாவியின் ஞானஸ்நான ஜெபம். விளங்கிச்சா? அதை மட்டும் செய்யறதுக்கு இங்கே கூடி வருவதற்கு என்னைக்கு சொல்லுங்க? வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ? என்னைக்கு? வியாழக்கிழமை சாயங்காலம் அந்நிய பாஷையை பேசி அக்கினியால நிரப்பப்பட விரும்புறவங்க வியாழக்கிழமை சாயங்காலம் இங்க வாங்க. விளங்குதா? ஹலோ, வியாழக்கிழமை சாயங்காலம் பிரதர் கேப்ரியல் இந்த முன்னால் இருக்கிற நல்லா முன்னால் இருந்து என் கண்ணுக்கு முன்னால் நிற்கிறீங்களே இந்த தம்பிமார் கூட என்ன செய்யுங்க? வாங்க. என்ன வேணும்? ஸ்விம்மிங் பூல் வேணுமா? பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வேணுமா? என்னடா வேணும்? பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. 3 ஊற்று 2 ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ
உட்காரும். Thank you. Praise the Lord. சரி, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விசேஷமான நாள். யூத் மீட்டிங் கேன்சல் ஆகிப்போச்சு. நான் 11:30 மணிக்கு ஆகிப்போச்சா, ஸோ 11:00 to 12 வரைக்கும் வச்சா அப்புறம் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஸோ யூத், எங்கள் சர்ச் யூத் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறீங்களா? நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா? நான் பார்க்குறீங்களான்னு சொன்னோடனே ஏற்றிருக்கோம். போஸ்ட் கொடுத்து உட்காந்துருக்காங்க, ஏற்றிருக்குப்பா. ஆமென். Praise the Lord. சுசை, சாத்ரா, பரணி, பெனிஷ், பிரபாகர், மூஞ்ச முன்னா பேர் தெரியாதா? ரூபன், ஆகாஷ், ஏற்றிருக்குப்பா. எழும்புடா, யூத் மீட்டிங் ஏற்று எழும்பு, எழும்பு, எழும்புடா. நீங்கள் டேய் எழும்புடா. போடா, உனக்கு ஸ்பெஷலாக இப்போ எல்லாரும் முதல்ல எடுத்துருக்கீங்க. டேய் என்னடா சொல்கிறீங்க? போடா, எழும்பு, உடனே கீழ்ப்படி. கமான், கீழா. வசனம் படிச்சியா? வசனம் படிச்சியா? நீவா இன்னும் வசனத்துக்கு சொல்லப்படுற அவன் ஒருத்தன் தான் மேலே சண்டே கிளாஸ் முடிச்ச உடனே கீழே வந்து உட்காந்து என்ன நடக்குதோ இல்லை, என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது, உட்காந்து வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். ஆனால் நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா யூத்து, வாரம் வாரம் வசனத்தை ஓதுவோம், அதோட மறந்து போயிடுவோம். என்னது? சரி, இங்கே வா. சரி, வசனம் சொல்ல மாட்டேன். வா, உற்சாகப்படுத்துங்க, கைத்தட்டி. கம்மா. சரியா? சரி, படிச்சு இங்க பிரசங்க நடக்கும்போது இங்க சொல்லிட்டான் வசனத்தை. பிரசங்கி 12:1. என்னடா? சரி, இந்த மாதிரி நம்ம இருக்கலாமா கொஞ்சம்? ஏன்னா இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அசிங்கப்படுறது தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட். எனக்கு பழகி போச்சு. எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல தேங்கி கொடுத்தாரு. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த வாரத்துல இருந்து ஒழுங்கா கொடுங்க, ரிப்போர்ட் ரைட்டிங்க பண்ணிட்டு வந்துக்கிறோம். சரியா? யாருக்கு பண்ண சொல்றேன்? எனக்கு பண்ண சொல்றேன். தத்து இருக்கா? அப்பா சரியா, நான் பண்ணி நாங்கள் எங்களுக்கு தான் பண்றோம். சரியா? நான் கொடுத்த ரிப்போர்ட் ரைட்டிங் என்ன பேஸ் பண்ணி என்னது உங்களுக்காக தான் எழுதுறீங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதை ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ இப்போ நிற்கிறவங்க எல்லாரும் இந்த 3 பேரை தவிர நாங்கள் எல்லாரும் வந்து எங்கே போறோம்னா ஏலகிரிக்கு டூர் போறோம். சரியா? நீங்க 3 பேர் உட்காந்துருங்க. டூர் போறவங்க முன்னாடி வாங்க. வாங்கப்பா, சீக்கிரம். ஆமா, டைம் ஆகுது. இவங்க சொல்லாம பாருங்க, டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. மத்தவங்க சாப்பிடுவாங்க. பரிமாணம் எங்க இருக்காங்களா? அப்படியே நில்லுங்க. நீங்களே 16 பேர் போகும். சரியா? இங்க இன்னொரு பிரச்சனை சரி, இத்தனை பேர் போறோம். ஆண்டி ஃபர்ஸ்ட் இவங்களை லைன்ல உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. சரியா? இதுதான் கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் சாப்பாடு வரணும், அதுக்கப்புறம் இது யாரும் போடுங்க. சரி, ஜெபம் பண்ணலாமா?
இன்னைக்கு கொடுத்த செய்தி சும்மா ஒரு செய்தி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதை பற்றி அடிக்கடி சொல்ல கர்த்தர் எனக்கும் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அது மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையாய் செயல்படுத்த வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. அதுக்கு ஆரம்பமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த இடத்துல அந்நிய பாஷை ஜெபம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம். கவனிச்சிங்களா? வியாழக்கிழமை சாயங்காலம் எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 7 மணிக்கு. 7 மணிக்கு இந்த இடத்துல அந்நிய பாஷை ஜெபம் உண்டு. சகோதரர்கள் வரலாம், சகோதரிகள் வரலாம். என்ன செய்யலாம்? நான் அவரை கேட்டேன்னு அவர் மட்டும் இல்லை, பிரதர் சந்திரன், இம்மானுவேல், முத்துக்குமரன், ராஜன், விஜயகுமார், அப்புறம் நான் எல்லார் பேரையும் அப்படி சொல்ல வேண்டியதாயிரும். எல்லாருமே என்ன செய்யுங்க? அந்நிய பாஷை ஜெபத்துக்கு வந்து சேருங்க. வல்லமை உள்ளவங்களா இருங்க. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வாங்க. ரைட், எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு தந்த உன்னதமான பாக்கியத்திற்காக, கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் தந்து பேதுருவை போல ஆண்டவரே தேவ வசனத்திலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருக்கிற மேன்மையான மகிமையான பாக்கியத்தை உம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் தருவீராக. அடிக்கடி உம்முடைய சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணத்தக்கதான மகிமையான பாக்கியத்தை இங்க இருக்கிற அத்தனை சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. விசேஷமாக ஆண்டவரே, இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மேன்மையான பாக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன், ஆமேன். ஹோல்டான் ஒரு நிமிஷம். பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் உலக பிரகாரமாக பள்ளிக்கூடம் அங்கெங்கெல்லாம பசங்களை அனுப்புறீங்க. இந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி பழகி கொள்ளுங்கள். விளங்குதா? இந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் பிள்ளைகளை அனுப்பி, இங்கே கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் பிள்ளைகளை அனுப்புனா கெட்டு போக மாட்டாங்க, அதனால பள்ளிக்கூடம் அனுப்புனா கெட்டு போவாங்க அப்படி சொல்லலை. இந்த ஐக்கியம் விசேஷமான ஐக்கியம். நித்தியத்திற்கு ஜீவ தண்ணீரை பற்றி கொள்ளுகிற ஐக்கியம், ஜீவன் உண்டாக்குகிற ஐக்கியம். இந்த ஜீவ ஐக்கியத்தில் நீங்களும் பங்கு பெறுங்கள். உங்கள் பிள்ளைகளும் என்ன செய்யட்டும்? பங்கு பெறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Glory to God. Hallelujah. துதி கனம் மகிமையுமக்கே போயில்லாமுமே துதி. ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனம் மகிமையும் எல்லாமுமே துதி மகிமையுமக்கே. ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah,
ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென். ரைட், கவனிங்க. உங்க எல்லாரும் நாளைக்கு லீவா இருக்கிறதுனால இங்க இருந்து ஏலகிரி கூட்டிட்டு போயிட்டு அங்க YMCAல தங்கிட்டு நாளைக்கு இங்க சீக்கிரம் சாயங்காலம் சீக்கிரமா வந்து சேர்றதுக்கு ஒரு நைட் இன்னைக்கு மட்டும் அங்க தங்கிட்டு நாளைக்கு கொண்டு வந்து பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்துருவோம் இங்க. ஹalleluya. அதனால நாளைக்கு சாயங்காலம் பிள்ளைங்க எல்லாம் வந்துருவாங்க உங்க வீட்டுக்கு. அதனால என்ன செய்யுங்க, கட்டாயம் உங்க பிள்ளைகளை இந்த ஐக்கியத்தோடு அனுப்பி பழகுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது ஒரு சின்ன ஆரம்பம். இவங்களை வச்சு ஆரம்பிக்கிறோம், அப்புறம் பெரியவங்களையும் அப்புறமா கூட்டிட்டு போவோம். ஹalleluya. ரைட், காட் bless you. அப்படி சேர சைடில் போட்டுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஆகாரத்தில் பங்கு பெற்று இன்னைக்கு முதல் வாரமாச்சா? இன்னைக்கு யாரு ஆகாரம் செய்யறது? யார் இன்னைக்கு? யாரு இன்னைக்கு யாருடா ஃபுட்டு? அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Glory to God. Right. Praise Jesus.